யார் சொல்லுவார், சிந்திக்காத மடையனுக்கும் சிந்தித்து சரி என்று தெரிஞ்சதை செயல்படுத்தாத அறிவாளிக்கும் வித்தியாசமே இல்லை, ரெண்டும் ஒன்று. இதற்கு நாம் ஒரு முடிவு கட்டதை பற்றி யோசிக்க வேண்டிய தேவை வந்திருக்கு. இதை வெளிப்படையாய் பேசியாக வேண்டும். மறைச்சிலாம் பேச முடியாது. எல்லா ஊர்லேயும் ஆதிக்க ஜாதி தான் அமைச்சு. அவன் தான் திருமணஞ்சேரிக்கு வந்தபோது நாங்கள் பார்த்தோம். எல்லாரும் சிறுபான்மை குழுவுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைவர், சிறுபான்மையர் பாதுகாப்பு யார் தலைவர் பாருங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து எழுதி கொடுத்த பிரிவுகளை மீண்டும் கொடுத்து அதை இன்னொரு முறை அதை மாற்றி அமைத்து அதை விவாதித்து சட்ட வடிவமாக்குற பொறுப்பு தான் அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டதை தவிர முதல்ல இருந்து அவர் எழுதல. ஜாதியை பாதுகாக்கும் சட்டத்தை அம்பேத்கர் எழுதிட்டு வர்றார். அவர் ஜாதியை ஒழிக்க உறுதி எடுத்துக்கொண்ட, முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு தலைவர். அவர் எப்படி அப்படி ஒரு சட்டப்பிரிவுகள் எழுத முடியும்? அதற்கும் நாகபாலன் அவர்கள் விளக்கம் திருப்பி இன்னொரு முறை அப்ப சொல்லுவார் அவரு, நான் விரும்பெல்லாம் எழுதல, இது நான் வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டேன், என் விருப்பத்துக்கு மாறாக பலவற்றை எழுதினேன் என்று அதில் சொன்னார் அவர். திருப்பி அதே கேள்வி இன்னொரு தடவை கேட்கிறான் ஒருத்தன் திரும்பவும். சொன்னா, என் நண்பர்களுக்கு இதே வேலையா போய்விட்டது, நீர்தானே எழுதினாய். ஆம், நான் தான் எழுதினேன். அதை எரிக்க போகிற முதல் ஆளாகவும் நான் தான் இருக்க போகிறேன் என்று சொல்றாரு. அந்த சமுதாயத்துல வந்த ஒரு தாயம் அவரை பத்தி மோசமா எழுதுறாரு என்பதற்காக எழுதுவது. பார்ப்பன எழுதுனா சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவோம்ல, நம்மால வச்சுட்டு எழுதுறாரு. அம்பேத்கரை தன்வயப்படுத்த முடியுமா? குறி தமிழ்நாட்டை தவிர மீதி எல்லா பகுதியில் இருக்கிற தலித் இயக்கங்களும் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கங்கள். இந்த அரசியல் சட்ட எரிப்பு நாள் கருத்தரங்கம், அதில் ஒரு நூல் வெளியீடும் இப்போது நிகழ்ந்திருக்கிறது. எங்களுடைய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் விடுதலை ஏட்டுக்காக எழுதிய ஒரு கட்டுரையை இந்துத்துவ அம்பேத்கர் என்ற நூல் வந்தபோது, இதே பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு காலகட்டத்தில் அதனுடைய அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், தொழிலமைச்சர் என்றெல்லாம் நம்ம அப்போ ராமையா இருந்தார், அவர் இருந்தார்னா சொல்லிக்கும். ஒரு கால தொழிற்சாலை கட்டப்பட்டதெல்லாம் விற்கிறதுன்னு ஒரு மந்திரி வாஜ்பாய் போட்டார். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர் அருண் ஷோரி என்று ஒருவர். அவர் அம்பேத்கரை இழிவுபடுத்துவதற்கு ஒரு நூலை எழுதினார், வர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காஸ் என்று ஒரு புத்தகத்தை எழுதினார். அது பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கரை ஒரு கட்டத்தில் இழிவுபடுத்தி பார்த்தார். அவரெல்லாம் ஒரு தகுதியற்ற மனிதரை சும்மா போலியாக தூக்கி பிடித்து ஆடிக்கொண்டிருக்கார் ஒரு புத்தகம். அதற்கு திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் தான் அதற்கான எதிர்ப்பான ஒரு பதிவை ஒரு நூலாக வெளியிட்டார். எப்படியெல்லாம் கேவலப்படுத்தியிருக்கீர்கள் என்று. இப்போ அதே ஆட்கள் இப்போது அம்பேத்கரே இந்துத்துவவாதி தான் என்று பேச தொடங்கி இருக்கிறார். அதுக்கு எப்பவும் தெரியும், அவங்க திசை திருப்பும் வாதங்களை செய்வார்கள் நமக்கு தெரியும். அப்படித்தான் இந்த இந்துத்துவா அம்பேத்கரை பற்றி அவர் எழுதிய ஒரு கட்டுரை இது. தோழர் மதிவண்ணன் அவர்கள் மிக விரிவாக ஒரு நூலும் எழுதியிருக்கிறார். இந்த இந்துத்துவ அம்பேத்கர் என்ற போலியாக எழுதப்பட்ட அந்த நூலில் அனைத்து பொய் அம்சங்களையும் விளக்கி அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஏன்னா இப்போது நாம் பல வகையில் அவர்களை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவனே தேவை அழித்து பார்க்கலாம் என்ற முயற்சிப்பான், அப்புறம் அணைத்துக் கொள்வார்கள். அதுதான் இப்போது செய்திருக்கிறார்கள். அம்பேத்கரை தன்வயப்படுத்த முடியுமா? குறி தமிழ்நாட்டை தவிர மீதி எல்லா பகுதியில் இருக்கிற தலித் இயக்கங்களும் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. வேறு ஆட்களையே காணோம். இருந்தாலும் கூட அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு, தலைவர் போனால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ன, மக்களையும் சேர்த்து ஏமாற்ற செய்கிற முயற்சியாகத்தான் இப்படி ஒரு நூலை, அது தமிழ்நாட்டுக்காரர் தான், அது கிடைச்சது அவருக்காகத்தான் இப்போ அந்த ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் பதவி அவர் கொடுத்துருக்காங்க சு வெங்கடேசனுக்கு. நம்ம சு வெங்கடேசன் இல்லை, இது ஒரு வெங்கடேசன். அந்த வெங்கடேசன் அவர் இதற்கு முன்பு பெரியாரை பற்றி எழுதினார். ஈவே ராமசாமி நாயக்கரின் மறுபக்கம்னு எழுதினார். நீதி கட்சி சாதித்தது என்னன்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க. இப்படியெல்லாம் அவரை வைத்து பல நூல்களை வெளியிட்டார்கள். காரணம், எந்த சமுதாய எதுக்குன்னா பெரியாரை யார் பேசினா சரியா இருக்கும், ஏதோ ஜாதியை ஒழித்தார், எல்லாம் மேம்பட வைத்தார். அந்த சமுதாயத்துல வந்த ஒரு தாயம் அவரை பற்றி மோசமாக எழுதுறாரு.
என்பதற்காக எழுதுவது. பார்ப்பன எழுதுனா சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம்ல, நம்மால் வச்சுட்டு எழுதுறது. அப்படி எழுதிய ஒரு நூல் தான். அதை நாம் இது மட்டும் இல்லை, மற்ற அதே வகை நூல்களையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியதும் தேவை இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். தோழை, இன்றைய செய்திக்கு வருவோம். சட்ட எரிப்பு நாள், சட்ட பிரிவுகளை, ஜாதியை பாதுகாக்கும் சட்ட பிரிவுகளை என்று நாம் சொல்லுகிறோம். அது பல பேருக்குள்ள கேள்விகளையும் தோழர் வரராஜன் அவர்கள் சொன்னார்கள். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை எரிக்கலாமா? அவரே சொன்னார், நான் தான் எரிக்க போறேன் முதல்லன்னு சொன்னார். அதை பெரியார் விடுதலையில பெரிய செய்தியாக போட்டிருக்கார். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் உரை என்று போட்டு, கோபாவேசம் என்று போட்டு, அரசியல் சட்டத்தை எரிப்பேன் சங்கநாதம்னு அதை போட்டிருக்கார் அந்த தலைப்பில் அந்த செய்தியை. ஏன்னா அதை பற்றிய விவாதம் வந்த போது முதலில் அரசியல் சட்டம் திருத்தலாமான்னு பேசுகிறான். நீங்கள் தானே எழுதுனீங்க, திருத்தலாமான்னு கேட்குறான். அந்த உரையில் அவர் சொன்னார், இது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தை ஒட்டி நாம் பேசுகிறோம். பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் பெரும்பான்மையை வைத்து தேர்தல் வெற்றி பெற்றாலும் சிறுபான்மை மக்களுக்கு ஊறு விளைவிக்காத திட்டங்களைத்தான் சட்டங்களாக வைப்பார்கள். அதை மனதில் கொண்டு எந்த மாற்றம் செஞ்சாலும் பரவாயில்ல என்று அவர் பேசுவார். திருப்பி இன்னொரு முறை அப்போ சொல்லுவார் அவர், நான் விரும்பெல்லாம் எழுதலை, இது நான் வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டேன், என் விருப்பத்துக்கு மாறாக பலவற்றை எழுதினேன் என்று அதில் சொன்னார் அவர். திருப்பி அதே கேள்வி இன்னொரு தடவை கேட்குறான் ஒருத்தன். திரும்பவும் சொன்னால், என் நண்பர்களுக்கு இதே வேலையாக போய்விட்டது. நீர்தானே எழுதினாய்? ஆம், நான் தான் எழுதினேன். அதை எரிக்க போகிற முதல் ஆளாகவும் நான் தான் இருக்க போகிறேன் என்று சொன்னார். அது எப்போ? 53 செப்டம்பரில் சொன்னார். பெரியார் 4 ஆண்டு கழித்து அந்த சட்டத்தை எரித்தார். சரி, அதை எரிப்பதற்கு அவர் சொன்ன காரணங்கள், ஜாதியை பாதுகாக்கும் சட்டத்தை அம்பேத்கர் எழுதிடுவார். அவர் ஜாதியை ஒழிக்க உறுதி எடுத்துக்கொண்ட, முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு தலைவர். அவர் எப்படி அப்படி ஒரு சட்டப்பிரிவுகள் எழுத முடியும்? அதற்கும் நாகபாலன் அவர்கள் விளக்கம் சொன்னார். ஒருத்தர் எழுதினதில்லை சட்டத்தை. அதை முதலில் அவருக்கு ஒன்று சொன்னால் 1935 ஆண்டு சட்டத்தை பின்பற்றி எழுதப்பட வேண்டும், முதல் நிபந்தனை. அடுத்த நிபந்தனை, இந்த 13 துணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. ஒவ்வொன்றை பற்றியும் செய்திகளை ஆய்வு பண்ணி கொடுப்பாங்க. அந்த 13 துணைக்குழுக்கள் 10 குழுக்களில் KM முன்ஷி என்ற இந்துத்துவவாதியாக இருந்தார், தலைவராக இருந்தார். எல்லாரும் சிறுபான்மை குழுவுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைவர். சிறுபான்மையினர் பாதுகாப்பு யார் தலைவர் பாருங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து எழுதி கொடுத்த பிரிவுகளை மீண்டும் கொடுத்து அதை இன்னொரு முறை அதை மாற்றி அமைத்து அதை விவாதித்து சட்ட வடிவமாக்குற பொறுப்பு தான் அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டதே தவிர முதல்ல இருந்து அவர் எழுதலை. முதல்ல அவருக்கான சின்ன வட்டத்தை போட்டு அதற்குள் நின்று கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் அவருக்கு கொடுத்தார்கள். அதுலேயும் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய செய்தியை கேட்கணும். விவாதத்தின் போது ஒவ்வொரு பிரிவாக பேசி அந்த பிரிவுகள் தன்னால் முடிந்த மாற்றங்களை அவர் செய்திருக்கிறார். சில திருத்தங்களை அவர் செய்தார். அதில் நம்ம வேலை வாய்ப்புக்கான ஒரு பிரிவு 16 நாள் இருந்தது. அதில் எந்த பிரிவுக்கு வேண்டுமானாலும் போதிய பிரதித்துவம் பெறாத பிரிவுகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்வதை இந்த சட்டம் தடை செய்யாது. 16 நாள். ஆனால் அதில் வெறும் எனி கிளாஸ் ஆஃப் பீப்புள்னு இருந்ததை மாற்றி எனி பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்னு மாற்றினார். வெறும் எனி கிளாஸ்னால் இப்போ இடபிள்யூஎஸ் அப்பயே வந்திருக்கும், அப்பயே பண்ணியிருப்பான் அவன். ஆனால் இவருக்கு தெரியும் இல்லை, இவர் தான் அதை பார்த்து கொண்டே இருக்கார் பார்ப்பனர்களை. எனவே இப்படி பல மாற்றங்களை அவர் செய்ய முடிந்ததை தவிர எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. இதற்கெல்லாம் அடிப்படையாக கிரிப்ஸ் கமிஷன் அவனே கொடுத்துட்டான், இது அடிப்படையில் எழுதுறான்னு. ஆனால் அதை எழுதவில்லை நம்மாட்டு. அப்படி எழுத தேவையில்லை என்று ஜனநாயகவாதி நேருவே மறுத்தார். அவன் சட்டமன்றங்கள் மாநிலங்களுக்குத்தான் அதிக அதிகாரம், மத்திய அரசு குறிப்பிட்ட சில அதிகாரங்கள் மட்டும்தான், ரெசிடியூவல் பவர் என்று சொல்லி எஞ்சிய அதிகாரங்கள் ஏதேனும் வந்தால் அது மாநில அரசுக்கு தான் சொந்தம். இப்படியெல்லாம் பிரிவுகள். அதில் அவருடைய முதல்ல நோக்க தீர்மானங்களை அவர் நிறைவேற்றி முன்மொழிந்த போது இதைத்தான் சொன்னார். ஆனால் அதெல்லாம் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னால் தலைகீழாக மாறிவிட்டது. அதை எதையும் மதிக்க தயாராக இல்லை. அப்போ 46 வரைக்கும் சொல்லி கொண்டிருந்தார்கள்.
மக்களால் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு அரசியல் சட்டம் எழுதப்படும். முதல்ல அதுவே இல்லை, அதை விளக்கினார். அப்போ யாருக்கு? பட்டதாரிகளுக்கு உண்டு, வாக்குரிமை உண்டு, பட்டா நிலம் வச்சிருக்கவனுக்குலாம் உண்டு, வரி கட்டுறவனுக்கு உண்டு, மற்ற யாருக்கும் வாக்குரிமை இல்லை. அப்போ பணக்காரனும் பெரியார் வேடிக்கையாக சொல்வார், பட்டதாரிகளுக்கும் வாக்குரிமை வச்சுட்டு எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன். பணக்காரர்களுக்கு உண்ட குழு தான் அது, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்தும் பல பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அங்கிருந்து ஒரு பட்டியல் அனுப்பினான், இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து அனுப்புன்னு அனுப்பினான். இவங்களும் தமிழ்நாடு தேர்ந்தெடுத்து அனுப்பல, சட்டமன்றத்தில் இருந்து அவர்கள் அனுப்பிய பட்டியலில் தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள். அப்படித்தான் அது வந்தது. அதை விரிவாக பேசுவதற்கு முன்னால் பெரியார் எப்போதிருந்து இப்போ எரிக்கப்பட்ட சட்டப்பிரிவுகளுக்கு மீது ஒரு கோபம் வந்தது? ஏன்னா இதில் முக்கியமாக முதல்ல அந்த 13 என்கிற பிரிவு ஒரு செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. பல செய்திகள் அதில் இருந்தாலும் அதில் எதற்கெல்லாம் சட்ட வலிமை உண்டு என்ற ஒரு பிரிவு. சரி, அதை பார்ப்போம். எதற்கெல்லாம் சட்ட வலிமை உண்டு என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு எதுனா சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்கள் இயற்றியவை, அரசு ஆணைகள், அரசின் குறிப்புகள், மெமோ கூட, அரசின் சுற்றறிக்கைகள், அது கூட சட்ட வலிமை உண்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சொன்னால் பழக்க வழக்கங்கள், அதற்கும் சட்ட வலிமை உண்டு என்பதுதான் அந்த பிரிவு. அந்த சொல் தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தடையாகவே எல்லாவற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் சிதம்பரம் கோயில் வழக்கா? பழக்க வழக்கங்கள். அர்ச்சராக வேண்டுமா? தள்ளுபடி. ஏன்? பழக்க வழக்கங்களுக்கு எதிராக இருக்கிறது, தள்ளுபடி, அவ்வளோதான். அது என்னடா பழக்க வழக்கம் யாருக்கும் தெரியாது. நான் கூட இன்று வேடிக்கையாக நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். பிரிவி கவுன்சில் தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு, எல்லாம் செல்லாதான், ஆனால் பிரிவி கவுன்சில் மட்டும் தீர்ப்பு சொல்லணும்னு சட்டமன்றத்தை கடைசியாக எழுதியிருக்காங்க அரசியல். அதில் நம்மூர் வழக்குக்கு தான், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் முத்துராமலிங்க சேதுபதிக்கும் நடந்த வழக்கு. அவருக்கு உரிமை உண்டா இல்லையா, சொத்துரிமை உண்டான 1860 கொடுத்த தீர்ப்பு. அதில் அவங்க சொல்கிறாங்க, விதவை தத்தெடுத்தது செல்லுமா செல்லாதா, இதுதான் வழக்கு. ஆனால் அந்த வழக்கில் தீர்ப்பு சொன்னார்கள் செல்லும் என்று சொன்னார்கள். ஏன்னா இவங்க சும்மா இந்து சட்டமெல்லாம் நினச்சிக்காதப்பா, இது திராவிடியன் ஸ்கூல் ஆஃப் இந்துலா, இது திராவிட சமுதாயத்துக்கான இந்து சட்டம். அதை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உரிமை உண்டு பெண்களுக்கு. அது சொல்லுகிறது. உன்னுடைய விதி வேணா ஒத்துக்காமல் இருக்கலாம். கணவனுடைய உறவினர்கள்லாம், கணவன் இறந்தார்னா கணவனுடைய உறவினர்கள்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், எல்லோரும் ஒப்புதல் கொடுக்கிறார்கள். எனவே அந்த தத்தெடுப்பு செல்லும் என்று சொல்லி தீர்ப்பு சொன்னார்கள். அப்போதான் ஒரு வார்த்தையை சொன்னான், பழக்க வழக்கங்களை நிறுவிவிட்டால் அதுதான் எழுதப்பட்ட சட்டத்தை விட வலிமையானது என்று எழுதினார்கள். அந்த தீர்ப்பில் ஒரு வரி வருது, கிளியர் ப்ரூஃப் ஆஃப் கஸ்டம் ஓவர்வைஸ் த ரிட்டன் டெக்ஸ்ட் ஆஃப் லா. எழுதப்பட்ட சட்டத்தை விட வலிமையானது எது? பழக்க வழக்கம். இன்றைக்கு வரைக்கும் அதையே தான் சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்லுவேன், ஏன்டா நம்ம வக்கீலுங்க யாராவது திராவிடியன் ஸ்கூல் ஆஃப் லான்னு சொன்னானே, அதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் யாராவது. அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், அதை நம்மளும் யாரும் சொன்னதா தெரியல. அது ஏதாவது தீர்ப்பில் தள்ளுபடி பண்ணிவிடுவான், நாலு பார்க்கணும் வக்கீலுமா தான் இல்லைன்னு போயிடுவான். இருந்தாலும் அப்படி ஒரு அதை வைத்து கொண்டே இன்றைக்கு வரைக்கும் ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். அது 1929 ஆதி திராவிடர் மாநாடு சென்னையில் நடக்கிறது. அதில் பெரியார் பேசுகிறார். அந்த மக்களிடம் சொல்லுகிறார், உங்களை எல்லாம் இது வரைக்கும் நம்ம எல்லாம் ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. ஒன்று கடவுள்னா, புராணம்னா, சாஸ்திரம்னா, வேதம்னா, இப்போ புதுசாக பழக்க வழக்கம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். இப்போ 1929. 1931 காங்கிரஸ் ஒரு அரசியல் சட்டத்தை எழுதுகிறார். அப்போ ஆட்சிக்காக வந்துட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சட்டத்தை எழுதுகிறான். அதில் சொல்கிறான் பழக்க வழக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும்னு எழுதுகிறான். மத நடுநிலைமை என்ற சொல்லை அங்கே தான் எழுதுகிறான். ரிலிஜியஸ் நியூட்ராலிட்டி என்று எழுதுகிறார். சிறுபான்மையினர் மொழி
பண்பாடு காக்கப்படும் என்கிறார். இப்படியெல்லாம் எழுதுறான். இப்போ பெரியாதுக்கெல்லாம் சொல்றாரு, என்னடா பழக்க வழக்கம்னு புதுசாக சொல்கிறான். கராச்சி மாநாடு 1931 நடக்குது மார்ச்சில். அதில் தான் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நேரு கமிட்டி தான் அதை டிராஃப்ட் பண்ணுது. நேரு கமிட்டி மோதிலால் தலைமையில் இருந்த கமிட்டி, ஜவஹர்லால் நேரு இல்லை. அந்த குழு எழுதியதை அதை கண்டித்து பெரியார் 3 வாரம் எழுதுகிறார் தலையங்கம். இதில் கராச்சி மாநாடு என்ற தலைப்பிலேயே குடியரசில் 3 வாரம் தலையங்கம் தொடர்ந்து எழுதுகிறார். முதல்ல பழக்க வழக்கங்களை பற்றி எழுதுகிறார். என்னடா பழக்க வழக்கம் புதுசாக வரையறுக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும். நம்ம ஒரு ஜனநாயக நாடு, நவீன இந்தியாவில் நுழைந்து கொண்டு இருக்கிறோம். எங்க போய் ஏதோ பொருள் புரியாத வார்த்தைகள் எல்லாம் போடக்கூடாது. நேரடியாக எழுது, என்னன்னு எழுது. அடுத்து சொல்லுகிறார், என்ன மத நடுநிலைமை, மத சார்பின்மை என்பதை பேசுங்க. மத நடுநிலைமை என்பது பித்தலாட்டமான சொல் என்று சொல்லுகிறார். அப்போதான் கன்னி என்றால் என்ன பொருள், எந்த ஆணோடும் தொடர்பு இல்லாமல் இருப்பதில்லை, எல்லா ஆணோடும் ஒரே மாதிரி தொடர்பு வைத்துக் கொள்வது என்ற பொருள் அப்படின்னு அப்போ தான் எழுதினார். என்னடா அர்த்தம், என்ன எழுதுறீங்க, எல்லா மதத்தையும் சமமாக பாதிப்பதெல்லாம் இல்லை, மத சார்பின்மை, எந்த மதத்தோடும் அரசுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, அதுதான் எழுதுகிறார். சிறுபான்மை மதத்தை பற்றி சொல்லவில்லை, சிறுபான்மை இனத்தினரை சொல்லுகிறார்கள். அது பாப்பானுக்கா சமஸ்கிருதத்தை எழுதிட்டான். அவன் அவ்வளவு உன்னிப்பாக கவனித்து எழுதியது மட்டுமல்ல, உடனடியாக விருதுநகர் சுயமரியாதை மாநாடு என்று கூட்டுகிறார். இந்த மாநாட்டில் இந்த ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். மத நடுநிலைமை கூடாது, பழக்க வழக்கங்களை சட்டமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதெல்லாம் தீர்மானம் போடுறார். அப்போ இப்போ இருந்த நமக்கு சொல்லுவான், அதெல்லாம் அந்த ஆளுக்கு என்ன படிக்கவா தெரியும், எழுத படிக்க தெரியாது, பெரியார் பேசிட்டு போயிட்டாருமா. எழுத படிக்க தெரிஞ்சவங்களாம் எழுதின சட்டத்தை பற்றி தான் பெரியார் பேசினார். ஆனால் அவன் சொல்லாததெல்லாம் இல்லை, சொல்லாமல் மறத்ததெல்லாம் எடுத்து வெளியே சொன்னார். அவர் அதற்கான மாநாடு கூட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றினார். அப்போ இருந்து இவனுங்க பித்தலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு புரிந்து, பொதுவாக அவருக்கு தெரிஞ்சுதானே காங்கிரஸ் வெளியே வந்தார். ஆனாலும் கூட ஒவ்வொன்றாக அவர் கவனித்து கொண்டே வருகிறார். 31 இருக்குது, அப்புறம் 35 நடக்கிற ஒவ்வொன்றாக. அது ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியதில்லை. 47 என்ன நடந்தது விடுதலைக்கு பின்னால் என்பது மட்டும் கொஞ்சம் பேசணும். தொடர்களே 47க்கு முன்னால் சென்னை மாகாணத்தின் நிலை என்ன நமக்கு தெரியும். நமக்கெல்லாம் இடஒதுக்கீட்டு உரிமை, வகுப்பாரி உரிமை தான். இடஒதுக்கீடு அல்ல, 100 இடங்களையும் பிரித்து கொடுக்கிற முறைதான் நம்முடைய சென்னை மாகாணத்தில் நிலவியது. எல்லாத்துக்கும் இடம் உண்டு. மருத்துவக் கல்லூரி எல்லாம் அப்படித்தான் போட்டிருக்கான். எல்லோருக்கும் இடம் மட்டுமல்ல, சென்னை மாகாணத்தை 4ஆக பிரித்து 4 பிரிவுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் 75 இடம், 300 இடத்துல. அதுல குறைந்தது 20 விழுக்காடு பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். தகுதி தேவைன்னா கொஞ்சம் குறைச்சி கூட கொடுக்கலாம் பெண்களுக்கு. குறைஞ்சது 70 விழுக்காடு பெண்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் சென்னையில் அப்போது நான் வைத்திருந்த வகுப்பாரி சட்டம். அதுல எல்லாத்தையும் பிரித்தார்கள். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன. பார்ப்பனர்களுக்கு இடம் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்தான். 100க்கு 14 இடத்தை பாப்பானுக்கு கொடுத்தான். 40 இடம் பார்ப்பனல்லாதவருக்கு என்று சொன்னார்கள். பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுத்தார்கள். இஸ்லாமியருக்கு ஒரு இடம் 14 இடம், கிறிஸ்தவர்களுக்கு 14 இடம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 14 இடம் என்றெல்லாம் பிரித்து கொடுக்க 100 இடத்தையும் பிரித்தார்கள். சரி, அதோடு நின்று விடவில்லை. இதே மாதிரி முறையை சென்னை மாகாணத்தில் இயங்குகிற மத்திய அரசு அலுவலகத்துக்கும் பொருத்தம்னு கேட்குறாங்க. அதற்கான கோரிக்கையில் நம்ம அவர்கள் வைக்கிறார்கள். அவன் சொல்கிறான், சரி உங்களுக்கு மட்டும் வேணா கொடுத்துறோம், அதோடு நிறுத்திக்க, வேற ஊருக்கெல்லாம் கேட்காத, உங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. சரி கொடு, எங்களுக்கு கொடு. எங்கள் ஊரில் இயங்குகிற அஞ்சல் துறையோ அல்லது தொடர்வண்டித்துறையோ எதுவோ அரசினுடைய மத்திய அரசு இயங்குனா இந்த சட்டத்துக்கு அதுவும் கட்டுப்படணும். கொடுத்தார்கள். 1935 தனியாக ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள். சென்னை பார்ப்பனல்லாதார் வகுப்புவாரி உரிமை சிறப்பு சட்டம், ஸ்பெஷல் என்று தான் போட்டான். அது தமிழ் சென்னை மாகாணத்துக்கு மட்டும் பொருந்தும். நமக்கு அப்போது நமக்கு திரும்பி எப்போ நமக்கு கிடைச்சது, 1990 விபி சிங் ஆணை பிறப்பித்து உயர்நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு 92 நவம்பரில் 93 தான் முதல்ல நமக்கு நேர்காணல் நடந்தது. வேலை வாய்ப்புக்கு பார்ப்பனல்லாத, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு. ஆனால் நமக்கு 35 இருந்தது. இதுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு இருந்தது. இந்தியாவுக்கு விடுதலை வந்ததாக சொன்னது எப்போ, 1947 ஆகஸ்ட் 15 ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தான்.
ஆகஸ்ட் 47 ஆகஸ்டில் வந்தவுடன் செப்டம்பர் 30 சென்னை மாகாணத்திலிருந்து மத்திய அரசு அலுவலக வகுப்பு உரிமையை ரத்து செய்தார். உள்துறையும் தொடர்வண்டித்துறையும் தனித்தனி அரசாணைகள் போட்டு ரத்து செய்தார். பெரியார் விடுதலை வந்த போதே சொல்லிட்டு இருந்தார், இதப்பா என்னப்பா விடுதலை நமக்கு வருது, அது நமக்கா விடுதலை? ஆள் மாத்திருக்கிறான், கல்லா அப்படியே தான் இருக்குது, தராசு அதே இடக்கல் தான், முதலாளி வேற ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் என்று சொன்னார். இன்னொன்று சொன்னார், வெள்ளைக்காரன் போய் பார்ப்பன கொள்ளைக்காரன் இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிறான். இது நமக்கான விடுதலை அல்ல, இது அவர்களுக்கான பார்ப்பன பணியாக்களுக்கு. இன்றைய மொழியில் காவி கார்பரேட் அவங்களுக்கு அதைத்தான் பார்ப்பன பணியா கூட்டு என்று சொல்லிக்கொண்டே வந்தார். அவர்களுக்கு இப்போ அதிகாரம் போயிருக்கு, நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்திய விடுதலை ஏற்றுக்கொள்ளாத 2 தலைவர்களாக பெரியாரையும் அம்பேத்கரையும் சொன்னார். அம்பேத்கர் சொன்ன, அவனு விடுதலை வேண்டான்னு எப்ப சொன்னேன்? விடுதலை பெற்ற இந்தியா யார் கைக்கு போகும்னு சொல்லு, அப்புறம் வேணுமா வேண்டாமான்னு சொல்றேன். திருப்பியும் அதுலேயும் நான் அடிமையாகிறப்ப எனக்கு எதுக்கு விடுதலை, அவங்ககிட்டயும் நான் இருந்துட்டு போறேன். பார்ப்பனர் காலை நக்குகிறார்கள் என்று சொன்ன போது கொஞ்சம் நீ ஆங்கிலேயங்கால் நக்கிறேன்னா, பெரியார் சொன்ன, இருக்கட்டும்பா, அவன் ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு சுத்தமாக வச்சிருக்கிறான், நீ கண்ட காலத்தில் பாப்பாங்கால் நக்கிறத சுத்தமான கால் நக்கிட்டு போற, நீ சும்மா ரெடி என்று தான் பெரியார் சொன்னார். அவனுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டுலாம் உட்காந்து அவன் வந்து நடுநிலையாக பார்க்கிறான், அவனுக்கு எந்த சாய்வு தன்மையும் இல்லை, அவன் நடுநிலையா பார்க்கிறான் என்ற பார்வையோடு தான் அதை அணுகினார்கள். இந்திய விடுதலையை பற்றி பேசுகிற போது இந்த 2 தலைவர்கள் தான் எல்லா இடத்துலையும் ஒரே பார்வையாக இருக்கிற 2 பேர் சந்தித்தது சில முறை தான். 40 தான் முத சந்திக்கிறாங்க. 1940 சந்தித்தவர்கள் பெரியாருடைய வைக்கம் போராட்டத்தை பாராட்டி அவர் தலையங்கம் எழுதுறார். பெரியாரை பார்த்ததில்லை. மகத்குல போராட்டத்துக்கு போறப்ப எழுதுறார், எனக்கு கடந்த ஆண்டு தென்னிந்தியாவில் திருவாங்கூரில் பார்ப்பன தலைவர் ராமசாமி நாயக்கர் தலைமையில் நடந்த வைக்கம் போராட்டம் எனக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது, அது என்னை இதற்கு ஊக்கம் கொடுத்து, இந்த போராட்டம் நடத்துறது அதாண்டா எனக்கு ஊக்கம் கொடுத்துன்னு எழுதுறாரு. பெரியாரை பார்த்ததில்லை அவர். அதற்கு பின்னால் 29 மாநாடு நடக்குது பாம்பேல, அதை எழுதுறாரு. பம்பாயில் சுயமரியாதை மாநாடுன்னு எழுதுறாரு, அங்கே ஒரு மாநாடு போடுறாரு. அதற்கு இங்கிருந்து வாழ்த்து செய்தி அனுப்புகிறார். சென்னை மாகாணத்திலிருந்து பார்ப்பன இயக்க தலைவர் ராமசாமி நாயக்கர் எழுதிய வாழ்த்துததி படிக்கப்பட்டதுன்னு அவன் செய்தியில் பண்ணுறான், மராட்டி இதழில் போடுறான். இப்படியான உறவுகள், அந்த உரையை அம்பேத்கர் உரையின் சுருக்கத்தை குடியரசில் போடுறாரு பெரியார். அவர் என்ன உரையாற்றினார் இங்கே போடுறாரு. 1940 தான் 2 பேர் நேராக பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த கொள்கை உறவு ஒன்று போல சிந்தித்தார். அவருடைய நினைவு அந்த கூட்டத்தில் கூட பேசுறாரு, நாங்கள் 2 பேரும் சந்திக்காமலே ஒன்று போல சிந்தித்து கொண்டிருந்தோம். நாங்கள் நேரில் சந்திக்கிற போது பலவற்றை விவாதித்து எங்களுக்குள் சிறு சிறு மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஒன்று போல தான் சிந்தித்து கொண்டிருந்தோம் என்று பெரியார் சொல்லுவார். அப்போ அந்த சட்டம், அப்போ அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்பதற்காக அல்ல, அம்பேத்கர் மட்டும் கொடுத்துட்டான், நீ எழுது. ஏன்னா எழுதுவதற்கு அறிவாளி அவனுக்கு இல்லை, அதுதான் காரணம். உங்களுக்கு மேக்கிங் த கான்ஸ்டியூஷன் ஒரு நூல் இருக்கிறது, அதில் வந்து எழுதுறாங்க அரசியல் சட்டம் எழுதப்பட்டதை பற்றி. நமக்கான முதல் வரைவு என்பதை எழுதியவர் பெனகில் நரசிங்க ராவ் என்ற ஆந்திர பார்ப்பனர், BN ராவ் என்று சொல்லுவார்கள். அவர் சர்வதேச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர், ICS அதிகாரி. அவர் தான் எழுதுறாரு. உலகம் பூரா சுற்றி வந்து அதை எழுதி கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்னு கொடுக்குறாரு. அவரோட MR ஜெயகர், அவரும் பெரிய அறிஞர் தான், பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர், அவரும் நீதிபதியாக இருந்தவர். இவங்கெல்லாம் போகிறாங்க. இங்கிலாந்தில் போய் ஒருவரை ஐவன் ஜென்னிங் என்று ஒரு ஜென்னிங்ஸ் இருக்கார், அவரை போய் சந்திக்கிறார்கள். அவர் ஏற்கனவே மலேசியாவுக்கு கென்யாவுக்கெல்லாம் அரசியல் சட்டம் எழுதியவர். நீங்களும் எங்கள் இந்திய நாட்டுக்கான அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கு உதவ வேண்டும் என்று கேட்கிறார். அவர் சிரிக்கிறார். சிரித்த உடனே அவங்க அமைதியாக இருந்தோம். சொன்னார், உங்கள் ஊரில் அம்பேத்கரை வச்சுட்டு எங்கிட்டையா வந்தீங்கன்னு கேட்குறாரு. இங்கிலாந்தில் இருப்போன்னு புரிந்து கொண்டு இருக்கிறார், இந்தியாவில் இருக்க மடையனுக்கு தான் தெரியல. அங்கே போய் கேட்குறான், போய் அவங்க ஊர்லேயே அம்பேத்கர் இருக்கார் போ என்று அனுப்பி விடுகிறார். அப்படிப்பட்ட நிலையில் தான் இவரிடம் வந்தது. அதுக்கப்புறம் தான் MR ஜெயகர் தன் இடத்தை துறந்து விட்டு அந்த இடத்தில் அம்பேத்கர் மீண்டும் அரசியல் உறுப்பினர். முதல்ல வந்து கிழக்கு பாகிஸ்தானில் தேர்ந்தெடுக்கப்பட்டார், வங்கத்திலிருந்து. பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் இவருக்கு போயிடுச்சு இடம். அப்போது MR ஜெயகர் தன் இடத்தை
துறவு பணித்துறவு கொடுக்குற எழுதி கொடுக்குற எனக்கு வேண்டாம். அந்த இடத்துல தான் அவர் திருப்பி தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனவே இப்படி வந்து அவரை வைத்துக்கொண்டு எழுத வைத்தார். கொஞ்சம் எதுக்கும் காட்டிக்கும் அல்ல, மோடி சொல்கிறாங்களா பிற்படுத்தப்பட்டவர் அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டா சிக்கல் இல்லை என்பதை போல செய்தது. அதற்கு அடுத்து நம்ம செய்திக்கு வருவோம் தொடரில். அதற்கப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக கல்வி நிலையங்களில் நாம் கொடுத்து வந்த வகுப்பாரி உரிமை செல்லாது என்று சொல்லுகிறார். ஏன்னா அரசியல் சட்டத்திலேயே இல்லை. எழுதப்பட்ட போது கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். வேலை வாய்ப்பு மட்டும்தான் அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது இடஒதுக்கீடு தர 16 நாள் தான் இருந்தது, வேறு பிரிவு இல்லை. 15 நாள் அப்போ இல்லை. பெரியாரின் போராட்டம் அது மிகப்பெரிய போராட்டம். எல்லோரும் அந்த நேரத்தில் அந்த வகுப்புரிமை போராட்டத்தை பற்றி நம்ம பின்னால் பேச வேண்டி இருக்கிறது. என்ன நிலைப்பாடு, அந்த போராட்டத்தை எப்படி செய்தார்கள் என்பதை. ஏன்னா இப்போ நம்ம அதை யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ அது பெரியார் மட்டும் இல்லை, பெரியாரிடம் அப்போதுதான் பிரிந்து போயிருந்த அண்ணாவும் கூட பெரியாருக்கு பின்னால் நான் வர்றேன்னு. அண்ணா அப்போது 49 தான் பிரிஞ்சு போனார், 50 போராட்டம். ஆனால் பெரியாருக்கு பின்னால் வர தயாராக இருக்கிறார். எங்களுக்கு நோக்கம்தான் முக்கியம், எந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் இல்லை. காங்கிரஸில் பாதி பேர் ஆதரவாக இருந்தார்கள், எல்லோரும் வந்தார்கள், போராட்டம் நடந்தது, சட்டம் திருத்தப்பட்டது. சட்டம் திருத்தப்பட்ட பின்னால கல்வி நிலையங்களும் இடஒதுக்கீடு வந்தது. அப்போ கல்வி நிலையங்கள் நமக்கு அதுக்கப்புறமா வருது. ஆனால் ஒன்றிய அரசின் மத்திய அரசின் கல்வி நிலையங்களில் 2006 தான் நம்ம கொடுத்தோம் இடஒதுக்கீடு, மறந்து விடாதீர்கள். 51 கல்வி நிலையங்களில் உண்டு என்று சட்ட திருத்தம் வந்து விட்டது. அது எல்லாத்துக்கும் பொருந்தாதா? மாநில அரசுக்கு மட்டும்தான் பொருந்துமா? 2006 வந்த நம்முடைய அர்ஜுன் சிங் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தபோது அவர் பிறப்பித்த ஆணையின் வழியாகத்தான் மீண்டும் நமக்கு வந்தது. அப்போ எத்தனை ஆண்டு? 55 ஆண்டு காலம் தள்ளி போட்டார். நம்ம எந்த வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும் அதை ஆளும் வர்க்கம் கொடுக்காமல் தவிர்ப்பதும் தள்ளி போடுவதும் செய்து கொண்டே வருகிறது. இதெல்லாம் தான் அவருடைய சினத்தை கூட்டிக் கொண்டே வருகிறது, ஒன்றாக அவர் கூட்டிக் கொண்டே வருகிறது. அதன் விளைவாக நடந்த போராட்டம், அந்த எல்லா போராட்டத்தையும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. பெரியார் இந்த இந்தியாவில் நாம் இருப்பதால் எப்போதும் அடிமைகளாகத்தான் தொடருவோம். அப்போ அவர் 368ங்கிற பிரிவை பற்றி கூட சொன்னார்கள். எனக்கான சட்டம் திருத்தணும்னா எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அரசியல் சட்டத்தில் திருத்தத்துக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறீர்கள். அவையின் உறுப்பினர்களில் 3 பேர் வந்திருந்தவர்களில் அல்ல, வந்திருக்கோம்ல 2 பேர்லாம் சட்டத்தில் எழுதலை. உறுப்பினர்னா 543, அதில் 2 தான். அவன் வர்றானா இல்லையோ, 2 பேர் வாக்களித்தால் மட்டும்தான் சட்டம் திருத்த முடியும். நாங்கள் தென்னிந்தியர்கள் எல்லோரும் சேர்ந்தா கூட 120 பேர் தான் இருக்கோம். நாங்கள் எப்போ தான் சட்டம் திருத்துறது? எங்களுக்கான திருத்தத்தை செய்யவே முடியாது என்றால் இந்த சட்டம் எங்களுக்கு எதற்கு? நீ எழுதி வச்சிரும், நாங்கள்லாம் அது கட்டுப்பட்டே இருக்கணும் வாழ்நாள் பூரா என்றெல்லாம் கேள்விகளை வைத்த மத சுதந்திரம் என்ற சட்டம் எவ்வளவு சிக்கலை கொடுக்குது. 25 தான், அதோட சேர்ந்து தானே அரசியல் வழக்கெல்லாம் 25ம் 13 தான். எதுக்கு எடுத்தாலும் 25, 13, 25, 13 தான். மத சுதந்திரம் இப்பெல்லாம் ஒரே சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். அதை நம்ம எதிர்க்கிறோம். ஏன்டா பண்ணிட்டு இருக்க பித்தலாட்டம், இவங்ககிட்ட இஸ்லாமியர்களிடம் தகராறு போகிறதுக்கு பண்ணுறியான்னு. பெரியார் அதை ஏற்றுக்கிட்டார், திருத்தலாம்பா அப்படின்னு. கடைசி மாநாடு டிசம்பர் 8, 9, 1973 தமிழர் சமுதாய இழிவொழிப்பு மாநாடு சென்னையில் நடந்தது. அதில் மாநாட்டு தீர்மானங்களில் ஒன்று பொது சிவில் சட்டம் வேண்டும் என்பது. ஆனால் அதில் ஒரு வெச்சார் ஒன்று, அரசியல் சட்டத்தின் 25, 26 பிரிவுகளை நீக்கிவிட்டு பொது சிவில் சட்டம் வேண்டும்னு கேட்டார். அதை எடுத்துரு, மத சுதந்திரத்தை எடுத்துட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே சிவில் சட்டம். இப்போ இந்துக்களுக்கே ஒரே சிவில் சட்டம் இல்லையே. அர்ச்சகராக முடியாதுங்கிறான், நீ படித்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி ஆக முடியாதுங்கிறானே. தகுதி வேணா இருக்கலாம், நீ ஆகம பயிற்சி இருக்கலாம், வேத பயிற்சி இருக்கலாம், வழிபாட்டு முறையில் பயிற்சி இருக்கலாம், ஆனால் முடியாது என்கிறான். இப்போ இந்துக்களுக்கே ஒரே சிவில் சட்டம் இல்லை, இவன் எல்லாத்துக்கும் ஒரே சிவில் சட்டம் கொண்டு வர்றானோ. அப்போதும் பெரியார் சொன்னார் 25, 26 நீக்கிட்டு அப்புறம் பொது சிவில் சட்டம் கொண்டு வா, அது நல்லது தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு கொண்டு வரக்கூடாது, அது பயனே இல்லை. இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் அதை சொல்லி கொண்டிருந்த பெரியார் தான் தொடர்ச்சியாக அப்போது நடந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இப்போ நடக்குது, ஒவ்வொன்றா நடக்குது. 56 இந்திய எதிர்ப்பு என்பது, திணிப்பு என்பது 38க்கு அப்புறம் 48 ஒரு முறை, 48க்கு பின்னால்
50 சில நாட்டில் போயிடுச்சு, திரும்ப 65 வந்தது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர் நம்ம அடிமைகளாகவே நடத்த பார்க்கிறார்கள். நமக்கு எந்த உரிமையற்ற அடிமைகளாகத்தான் வடவர் நமக்கு வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பெரியார் நினைக்கிறார். அதனால தான் சொன்னேன், அவருடைய போராட்ட முறைகளில் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன செய்தார் என்பதற்கு அந்த சட்டம் இன்னொன்று கூட ஒன்று செஞ்சான். காந்தியை கொலை பண்ணான். காந்தியை கொலை பண்ணது RSS தடை செஞ்சான், சரி. ஆனால் அதோட நிறுத்தி கொள்ளவில்லை. பெரியார் கருஞ்சட்டை தொண்டர் படைன்னு வச்சிருக்கிறதா சொல்லி அதுக்கும் தடை விதித்தான். அது நம் பலருக்கு நம் கவனத்துக்கு வராத செய்தி. அவன் வச்சுனா இந்த வாக்கில் பாருங்க, அவன் கொலை பண்ணதுக்கு பண்ண இங்கே கருஞ்சட்டை படை என்னடா பண்ணுச்சு உனக்கு? அப்படி ஒரு படையும் இல்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்ட்டு, நான் அதை வந்து நீக்கிறேன். இவங்க தொண்டர் படை வைப்பதற்கு கருஞ்சட்டை தொண்டர் படை என்று வைத்ததை படையின்னு வச்சுக்கிட்டு அது தடை சட்டம் கொண்டு வந்தார். அது கொஞ்ச நாள் நீக்கிட்டான் என்பது வேறு. அப்போ அந்த நேரத்தில் தோழர்களே நூல்கள் தடை செய்யப்பட்டன. பெரியாரின் நூல்கள், ராவண காவியம், அண்ணாவின் அரியமாய், எல்லாத்தையும் நிறைய தடைகள்லாம் கொண்டு வந்தார். அதற்கு பின்னால் அந்த வகுப்பாரி உரிமைக்காக நடந்த போராட்டம் வந்து அதோட சேர்ந்து அது சட்டம் வந்தது 1950 செப்டம்பரில். உடனே அக்டோபரில் பெரியார் ஒன்று செய்கிறார், வடநாட்டார் சுரண்டல் தடுப்பு மாநாடு என்று ஒன்று கூட்டுகிறார். நம்ம இதுக்கு மட்டும் போராடினா அவன் கவனிக்க மாட்டான், இதையும் சேர்த்தா தான் வருவான் அவன் என்று கருதுகிறார். வடநாட்டான் கடைகளுக்கு முன்னால் மறியல் போராட்டம், சுரண்டல் தடுப்பு போராட்டம். அது 2 கடையை தேர்ந்தெடுக்கிறாங்க. சவுகார்பேட்டையில் ஒரு கடை, ஆரியபவன் என்கிற ஹோட்டல், இப்போ நம்மளாம் ஆரியபவன் வச்சுக்கிறான். அதே மாதிரி கிஷன்ராம் செல்லாராம் என்கிற துணிக்கடை. அடையாளமாக 2 ஊரில் முதல்ல தொடங்குறாங்க. நவம்பர்ல இருந்து எல்லா கடைகளுக்கும் முன்னாலும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, அப்போ தான் வியாபாரம் ஆகும். அந்த நேரத்தில் போய் கடைக்கு முன்னாட்டு வடநாட்டான் கடைக்கு செல்லாதீர்கள், துணிகள் வேணும் நம்ம கடைக்கு போ. பெரியாரப்ப இன்னொரு அறிக்கை கூட விட்டாரு, இது நம்ம வந்து நம்முடைய வங்கிகளில் கூட பணம் போடுவது. அண்ணாவனுடைய அரிய நூல்களில் ஒன்று பணத்தோட்டம் என்கிற நூல். வங்கிகளை வைத்துக்கொண்டு அதன் வழியாக நிதி திரட்டி அதை வைத்துக்கொண்டு பெரிய முதலாளியான வடவர்களை பற்றிய நூல் விளக்கம். அது பாடி செந்தில்நாதன் திரு மறுபதிப்பு போட்டார்கள், அதை எல்லோருக்கும் கொடுக்கணும்னு. ஒரு பெரிய இன்றைய நிலையே அன்றைய நிலையில் அதை விவரிக்கிறார். எவ்வளவு பணம் முதலீடு செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பணம் இருக்குது, நம்ம பணம் எவ்வளோ. பெரியாரும் அப்போது சொல்லுகிறார், அந்த வங்கிக்கெல்லாம் போகாத. அவர் 3 வங்கிகள் வரை பரிந்துரைக்கிறார். ஒன்று இந்தியன் பேங்க், அது நம்மூருக்காரனது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நம்மளுக்காரனது. கோஆபரேட்டிவ் பேங்க், இதில் மட்டும் பணம் போடு, வேறே நம்மால் பணம் போக்குறது வச்சுக்காதேங்கிறார். அப்போ எப்படி இவனை வடநாட்டுக்காரன்னு எப்போ இறங்கி வருவான்னா, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை தான் இறங்கி வருவான், இல்லை வரமாட்டான். எனவே 2ஐயும் சேர்த்துத்தான் பெரியார் செய்கிறார். வகுப்புரிமை ரத்து என்றவுடன் வடவர் எதிர்ப்பு போராட்டம், வடவர் சுரண்டல் எதிர்ப்பு மாநாடு, அதே மாதிரி அதுக்கு முந்தைய 53 ஒரு தடவை நமக்கான ஒவ்வொன்றாக அவருடைய குலக்கல்வி திட்டம், இப்போ இருக்க விஸ்வகர்ம யோஜனா, இதே தான் இப்போ இன்னொரு பேர் இருக்குது. அந்தந்த ஜாதிக்காரன்னு எல்லாரும் படிக்க சொன்னான். இப்போ சொன்னால் அந்த ஜாதி தொழில் பண்ணால் 1 லட்ச ரூபா கொடுக்குறேங்கிறான், நீ பண்ணிக்க அந்த தொழிலை, அதுக்கு வேணா மாடர்னாக செஞ்சுக்கோங்கிறான். இப்படி ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அதை அப்போது செய்தார்கள். பிஜேபி ஆட்சிக்கு வந்து இன்னொன்று செஞ்சான், நம் பார்வைக்கு வராமல் போனது. 15ஆம் ஆண்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். இதில் குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தில் ஒரு மாணவன் தன் பள்ளி நேரத்திற்கு பின்னரோ விடுமுறை நாட்களிலோ ஆபத்தில்லாத குடும்ப தொழிலில் ஈடுபடலாம் என்று ஒரு சட்ட திருத்தம். அப்படின்னா என்ன, அவன் நம்மளால சும்மா இருக்கான், முடியாமல் தானே பார்த்துட்டே இருக்கான், முடிஞ்சு நான் உள்ள தள்ளிடுவான்ல. அப்போ குலத்தொழில்னாடுறது இவன் ஃபேமிலி என்டர்பிரைசஸ் என்று சொல்லுகிறார். இப்போல்லாம் அவுட் சோர்சிங் வேலை தானே அதிகமாக செய்கிறோம் என்பதாலே என்னவோ அவங்க இதை சொல்கிறான், ஃபேமிலி என்டர்பிரைசஸில் குழந்தைகளை ஈடுபடுத்தலாம், அதற்கு இந்த சட்டம் தடையாக இருக்காது என்று திருத்தம் கொண்டு வந்தார்கள். அதை இப்போ திருப்பியும் கொண்டு வர்றான். இப்போ இந்த குழந்தைங்களே போய் வேலை செய்யலாமா இனிமேல்? இது ஆபத்து இல்லாத தொழில். பானை செஞ்ச ஆபத்து இல்லை, துணி துவைச்ச ஆபத்து இல்லை, என்ன உனக்கு ஆபத்து வரப்போகுது, பண்ணிக்கோ.
உன் தொழிலை செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ அதனால தான் தோழர்களே அங்கே போராட்டங்கள் நடந்தது. பெரியார் இதை ஆரம்பித்தார். அப்போ ஒரே ஒரு முறை பெரியார் பள்ளிகளுக்கு போகாதேன்னு சொன்னது அப்போ மட்டும்தான். ஒரு நாள் போகாதீங்க யாரும் பள்ளிக்கூடத்துக்கு, மாணவர்கள் யாரும் போக வேண்டாம் என்று சொன்னார். இந்தியருக்கு போராட்டத்தின் போது சொன்னார்கள், இந்தி பாடம் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போகாதேன்னு. அந்த 3, 6, 7, 8 அதை படிக்கிற மாணவன் மட்டும் தான் ஹிந்தி கொண்டு வந்தான். ஆனால் இவர் சொன்னார், அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு போட வேற பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துங்க கொண்டு போய், பெற்றோர்கள் அனுப்பாதீங்கலாம் சொன்னாங்க. இதில் மாணவர்களுக்கு அறிவுரை கேட்டாங்க. 50 சொன்னார். அது இருக்கட்டும். அதற்கு பின்னாலே வடவர் நாட்டு சுரண்டல் மாநாடு போட்டார், வகுப்புரிமை மாநாடு. அப்புறம் பத்திரிகைகள் புறக்கணிப்பு, வடநாட்டு ஆதரவு, வகுப்புரிமை கொள்கை எதிர்ப்பு, பத்திரிகைகள் புறக்கணிப்பு, வடநாட்டான் பார்ப்பன கண்காணி, காங்கிரஸ் புறக்கணிப்பு, வடவர் நடத்தும் கடைகள், கம்பெனிகள், பேங்குகள், இன்சூரன்ஸ் கம்பெனி, இதையெல்லாம் எதிர்ப்பு, புறக்கணிப்பு என்று அப்போது ஆரம்பித்தார். 57 அரசியல் சட்ட எரிப்பின் போதும் செய்தார். அதற்கு நம்ம வருவோம். அப்போதும் இப்படிப்பட்ட செய்திகளை அவர்கள் சொன்னாங்க. இவன் சீக்கிரமெல்லாம் இவன் நம்மால் வரமாட்டான்டா, முதல்ல அங்கே கை வைக்க, அப்போ தான் வருவான். இன்னும் இப்போ தேவையை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்பதற்காக நினைவூட்டுகிறேன். மீண்டும் அந்த வகையில் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி இருக்கட்டும் தோழர்களே, அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் நேரடியாக ரொம்ப நேரமாக சொல்லிட்டு நேரமாகி போயிருந்து நினைக்கிறேன். தோழர்களே, அதற்கு பின்னால் 51 திட்டத்திருத்தம், குலக்கல்வி திட்டம் எவ்வளவு மோசமானது என்று தெரியும். குலக்கல்வி திட்டத்தின் இருந்து நாம் மீண்டோம். அதற்கு ஒரு பெரிய போராட்டம். அவனை ஆட்சி விட்டு துரத்தி காமராஜர் வந்தார். அப்போதும் அப்படித்தான். காமராஜர் ஆட்சிக்கு வந்தவுடன் ராஜாஜி ஒரு தடவை கூட தேர்தலையே சந்திக்கல. எப்பவும் தேர்தலை சந்திக்காமே அவர் எம்எல்ஏவா எம்பியா எல்லாம் இருந்துட்டு போயிட்டார். ஆனால் காமராஜர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்களுடைய ஒப்புதலோடு தான் நான் இருக்கணும் அவங்க. அதனால் நான் சட்டமன்றத்தில் போட்டியிடுகிறேன், எங்கேயாவது காலியானா நிற்போம். குடியாத்தத்தில் ஆகிறது, அங்கு தேர்தல் நடக்கிறது. பெரியார் உடனே தன் ஆதரவை தெரிவிக்கிறார். 25 காங்கிரஸ் ஒழிப்பதே என் வேலைன்னு சொல்லிட்டு வந்த பெரியார் 54 ஆதரிக்கிறார். நில்லு, நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கோம். பெரியார் மட்டும் சொல்லவில்லை, அண்ணாவும் சொல்லுகிறார். காங்கிரஸுக்கு எதிரான அரசியல் கட்சியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ராஜாஜி துரத்தியாச்சு, அதை அப்படியே நிலைநாட்டணும், காமராஜர் இருக்கட்டும். எனவே அண்ணாவும் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும் காமராஜரை, காமராஜர் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று வேலை செய்தார்கள். எப்போ நம்ம தலைவர்கள் எப்படி இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு விடுதலை, பெரிய செய்தி. கட்சியின் தலைவர் பெரியார் அது துக்க நாள் என்கிறார். கட்சியின் பொதுச் செயலாளர் மகிழ்ச்சியான நாள் என்கிறார். இப்போ அதை என்ன இருக்கும், அடுத்த நாளே கட்டம் கட்டியிருப்பான். ஆனால் அதற்கு பின்னால் 2 ஆண்டு காலம் பெரியார் அண்ணாவை கட்சியில் வைத்திருந்தார், அண்ணா கட்சியில் தொடர்ந்தார், திராவிட கழகத்தை தொடர்ந்தார், அவர் வைத்திருந்தார். 2மே நடந்தது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இதை விட பெரிய எதிரிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கு. இது ஒரு சின்ன விஷயம், அதை நம்ம பேசிக்கலாம், நின்று பேச நடந்துக்கிட்டே பேசிட்டு போகலாம். அவனை பார்க்கணும், எதிரியை பார்க்க வேண்டும். 49 வரைக்கும் 2 ஆண்டு காலம் 2 பேரும் இணைந்து செயலாற்றி கொண்டிருந்தார்கள். பெரிய விஷயத்தில் உலகமே உற்று நோக்குகிற இந்திய விடுதலையை பற்றிய கருத்து வேறுபாடு தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும். ஆனாலும் அது சிக்கலை உண்டாக்கவில்லை. அது அதை விட பெரிய எதிரி இருக்கிறான், அவனை பற்றி சிந்திக்க வைத்து அப்படிப்பட்ட ஒரு தலைவராக நம்ம ஒரு இருக்கார் என்பதற்காக அதை சொல்கிறேன் தோழர்களே. அடுத்து இந்திய இதெல்லாம் மாற்றுறது 53 தான் சொன்னார். ஆத்தூர் மாநாட்டில் கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்ற தீர்மானம். அப்போ கத்தி சட்ட வரைமுறைக்கு உட்பட்ட கத்தி வைத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னார் 53. எப்போனா ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த போது தான். அப்போ சொன்னார், நான் சொல்லுவேன் எல்லாம் கத்தி வச்சுக்கோ, பெட்ரோல் கேன் வச்சுக்கோ, நான் சொல்கிற நாள் அக்ரஹத்தில் போய் தீ வையி, வெளியே வந்தானா பாப்பான குத்து, அவ்வளோதான். ஆனால் உடனே சொல்ல, நான் சொல்லுவேன் அன்னைக்கு அப்படின்னாரு. கடைசி வரைக்கும் சொல்லிட போயிட்டார், அது வேறு. ஆனால் அந்த தீர்மானம் போட்டோன்னா பாப்பான் போயிட்டான் ராஜாஜி. ஏன்டா நீ எங்கள் உயிரை வாங்குற, நீ போய் தொலைடா, நீ இங்கிருந்து எங்களுக்கு ரொம்ப கொண்டு விடுற நீ என்பதாகத்தான் அது நடந்தது. அப்புறம் அது போனதற்கு பின்னால் தான் இப்படி படிப்படியாக வந்தது தான் கடைசியாக அரசியல் சட்ட எரிப்பு போராட்டமாக எப்போது வருகிறது என்றால் தோழர்களே, இமானுவேல் சேகரன் கொலை நடக்கிறது. இமானுவேலன் கொலைக்கு
அவர் கடுமையான அறிக்கையில் இதெல்லாம் நடக்குது. ஆனால் 3ஆம் தேதி இடைக்கடை வெள்ளி கொடுத்த விழா தஞ்சையில் நடக்கிறது, நவம்பர் 3ஆம் தேதி. ஆனால் 1ஆம் தேதி அன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பெரியாரை பேட்டி காண்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கல இமானுவேல் சேகர் கொலைக்கு என்றால் வீதியில் இறங்கி நாங்கள் போராடுவோம், நானும் இறங்கி போராடுவேன் என்று பேட்டி தர்றார். 2ஆம் தேதி பேப்பரில் வருது, இந்தியன் எக்ஸ்பிரஸில் வருது. 3ஆம் தேதி மாநாடு. முதல் தீர்மானம் இமானுவேல் சேகருடைய இரங்கல் தீர்மானம். அதற்கு அப்புறம் தான் இந்த தீர்மானத்தை சொல்லுகிறார். சட்டத்தை பாதுகாக்கிற பிரிவுகள் என்று சொன்னதற்கு காரணம் பலவற்றை சட்டத்தின் மூலமா இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க. நம்மால் சொல்லுவான், இப்பெல்லாம் யாருங்க ஐயர்லாம் மாறிட்டாங்க, நல்ல மனுஷங்க, அவனை போய் திட்டிகிட்டே இருக்கிறீங்க என்று சொல்லுவது உண்டு. இப்பெல்லாம் யாருங்க சூத்திரங்கிறான், அந்த காலத்தில் சொல்லியிருப்பான், இப்பயும் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். அது கடைசியாக 1996 கூட ஒரு தீர்ப்பு வந்தது. திருப்பத்தூரில் ஒரு வழக்கு, திருப்பத்தூரில் சொத்து வழக்கு தான். திருமணமான பெண் கணவனை விட்டு விலகி வந்து விடுகிறார். ரொம்ப நாள் கழித்து இன்னொருவோடு சேர்ந்து, அவரும் கணவனை மனைவி இழந்த பின்னால் அவரோடு சேர்ந்து வாழ்கிறார். குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தையை படிக்க வைக்கிறார். அந்த குழந்தைக்கு தன்னுடைய தங்கை மகளை திருமணம் செய்து வைக்கிறார். எல்லாம் நடக்குது. பங்காளிங்கெல்லாம் வழக்குக்கு வர்றான். அவன் சட்டவிரோதமாக பிறந்த குழந்தை, இல்லிஜிமேட் சைல்டு, அவனுக்கு உரிமை கிடையாது சொத்துல, எங்களுக்கு தான் உரிமைன்னு வர்றான். வழக்கு நடக்கிறது. கீழ் நீதிமன்றம் சொல்லு, அப்படிலாம் கிடையாதுயா, பள்ளிக்கூடத்தில் அப்பான்னு அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு, சர்டிஃபிகேட் அப்படி தான் இருக்குது, திருமணம் அழைப்பதில் அப்பான்னு ஒரு பேர் தான் இருக்குது, அவங்க தங்கச்சி மகளே கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்காங்க, உறவினர்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவன் மகன்தான் என்று தீர்ப்பு சொல்கிறார். உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது, இல்லை இல்லை, ஏற்கனவே செய்த திருமணம் ரத்தாகாத வரைக்கும் அது செல்லும், எனவே இவனுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லுது. உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. முனுசாமி கவுண்டர் வெர்சஸ் கோவிந்தராஜன் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அவன் சொல்கிறான், கீழ் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒன்றை கவனிக்க தவறிவிட்டது, இந்த வழக்காடிகள்லாம் சூத்திரர்கள். அவன் சொல்கிறான், இந்த சூத்திரங்கிறத அவன் கவனிக்கவே இல்லையே அது வரைக்கும். சூத்திரனுக்கு மனைவி ஒன்று தான், வைப்பாட்டி ஒன்று தான், இதில் போய் ஏன்டா டிஸ்பியூட் பண்ணிட்டு இருக்கான், அவன் சொத்துல பங்கு உண்டு, இதுதான் தீர்ப்பு. சூத்திரன் அவனுக்கு நம்ம தான் வைப்பாட்டி மகன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறானே, உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ரெண்டும் ஒன்று தான்டா, உன்னை வைப்பாட்டி மகன்னு சொல்லலாம், மனைவியின் மகன் சொல்லலாம் என்பதை போல இப்போது தீர்ப்பு சொல்லுகிறான். ஆந்திராவில் ஒருத்தன் சன்னியாசியாக போனான், சூத்திரன் சன்னியாசியாக முடியாதுட்டான். அப்படிலாம் ஒன்று சொல்லிக்க முடியாது, நீ பண்டார சந்நிதின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான் சொல்லிக்கலாம், பரதேசின்னு சொல்லிக்கலாம், ஆனால் சன்னியாசி என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாதுங்கிறான். யார்? சூத்திரன் சாமியாரானா கூட ஒரு அளவு வேண்டாட்டா, நான் விட்டுட்டு போகிறேன்னா முடியாதுடா, நீ சூத்திரம் போக முடியாதுடா, அவன் தாண்டா சன்னியாசி ஆக முடியும், நீ ஆக முடியாது. இதெல்லாம் சட்டமும் ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்து கொண்டு இருக்கின்றன, நம்மால் இல்லைங்கிறான். 57 இதையெல்லாம் தான் பெரியார் சொன்னார், என்னை சட்டத்தால் சூத்திரன் என்று இழிவுபடுத்துகிறார். அரசு அவர் அடிக்கடி சொல்லுவார், முல்லா எடிஷன் ஒன்று சொல்லுவார், இந்துல அவ்வளோ அதுதான் பெரிய சிறப்பானது, அதில் சொல்லுவார். அதில் அவன் எடுத்த உடனே சொல்கிறான், இந்துக்கள் 2ஆக இருக்கிறார்கள், ஒன்று இருமுறை பிறந்தவர்கள் துவிஜாஸ், இன்னொன்று தாசி சூத்ராஸ், பிராக்கெட்டில் தாசி புத்ராஸ்ன்னு போட்டிருப்பான், அப்படிதான் இருக்குது, இந்து மதத்துக்கு 2 பேர் தான் என்று சொன்னான். நம்மால் கொஞ்சம் பேர் சொன்னான், நாங்கள்லாம் சத்திரியர், நாங்கள்லாம் வைசியர். ஆமாம், ஆசிரியர் வீரமணி அவருடைய மாமியார் திருமணம் இதே மாதிரி தான் சிக்கலாச்சு. ஜாதி மறுப்பு திருமணம், சுயமரியாதை திருமணம் செல்லாது என்றும் இப்போ தான் தீர்ப்பு சொன்னாங்க. அந்த திருமணத்துக்கு தான் சுயமரியாதை திருமணம் செல்லாது என்றார்கள். 2 பேரும் சுயமரியாதைக்கிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், மாமனார் சொன்னார், சிதம்பரம் செட்டியார், அவர் நாட்டுக்கோட்டை செட்டியார், நான் மனைவி இழந்தவன், நான் கணவனை இழந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். சுயமரியாதை இயக்கத்தில் அப்படி ஒரு பெண் இருந்தது. இந்த பெண்ணை பெரியார் சொன்னார், நம்ம இயக்கத்திலே ஒரு பொண்ணு வேலை செய்தியா, அது கணவனை இழந்த பெண், அது 10 வயசுல 12 வயசுக்கான கணவனை இழந்த பெண் இருக்கு, ரங்கம்மாள், அவங்க ரெட்டியார். பெரியார் தலைமையில் சுயமரியாதை திருமணம். மனைவியினுடைய மருமகள், மகனுடைய மனைவி, மகனும் செத்து போயிட்டான், மனைவி தான் இருக்கா, சொத்து பூரா இன்னும் தான், அவங்களெல்லாம் சொத்து சேராதுன்னு வழக்கு போட்டுச்சு. இவர் நம்ம நீதிமன்றத்தில் கூட நமக்கு என்ன தெரியும், நின்றுட்டே இருப்பான், அவன் தானே பேசுவான், அதெல்லாம் தமிழில் நடக்கட்டும் வழக்காடட்டும் என்று நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். போய் நிற்கிறான், என்னமோ வழக்கு நடக்குது, அவர் ஆர்கியூ பண்ணுறார், எங்கால வைசியர், நாட்டுக்கோட்டை செட்டியார், வைசியருக்கு உரிமை உண்டு, அவரே திருமணம் நடத்திக்கலாம், அதெல்லாம் செல்லுங்கிறான். ஏய்
விந்திய தீர்த்தக்கெல்லாம் யாரும் இல்லைப்பா அப்படிங்கிறான் உச்சநீதிமன்றம். ஏன்? பரசுராமர் 21 தலைமுறை எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு விட்டார். வைசியரையும் சத்திரியரையும் கொண்டு விட்டார். இங்கே எவனும் சத்திரியனும் இல்லை, வைசியனும் இல்லை. 2 பேர் தான், பாப்பான் சூத்திரம் 2 பேர் தான்டா விந்திய தீர்த்தக்க இருக்கிறீங்க, அங்கெல்லாம் எவனும் கிடையாது என்று சொல்லிவிட்டார். இது மனுசாஸ்திரம் சொல்லியிருக்கிறான். திராவிடம் காம்போஜியம் ஆகிய நாட்டில் ஆண்டவர்கள் சாத்திரத்தை உரிய வகையில் பின்பற்றுறதால் எல்லோரும் சூத்திரராகி போனார்கள் சொல்லியிருக்கிறான். அவன் புராணத்தில் வேற சொல்லிட்டாரான். சட்ட புத்தகத்தை பார்த்துலாம் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லலை, புராணத்தில் இருக்குதுப்பா, அவன் கொண்டுட்டான். இப்போ கூட ஒருத்தன் இது வந்தது, ஒரு முகநூலில் சமூக வலைதளங்களில் ஒருத்தன் பேசுனதா வந்தது, எல்லாத்தையும் கொண்டுட்டான்ட்டு. அப்படி தீர்ப்பு சொல்கிறான். யாரா வைசியன், நீ சூத்திரம் தான்டா, உனக்கு சொத்துல பங்கு இல்லைன்ட்டான். பெரியார் கூட எழுதினார், ஒரே கல்லில் 3 மாங்காய் 3 குருவிகள் அடித்து விட்டார். ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவோம். பெரியார் எழுதினார், ஒரே கல்ல 3 குருவி அடிச்சிட்டான். ஒன்று சுயமரியாதை திருமணம் செல்லாதுன்னு சொல்லிட்டான், இன்னொன்று வயசு எல்லோரும் சூத்திரன்னு சொல்லிவிட்டான் என்று அவர் வேடிக்கை இவர்கள் சொத்து இல்லைன்னு சொல்லிட்டான். சூத்திரனுக்கு மனைவிக்கு போல வைப்பாட்டி பையனுக்கு சொத்துல உரிமை உண்டுன்னு ஒரு தீர்ப்பு தான் சொன்னான். அதனால உங்களுக்கு சொத்துலாம் பங்கு உண்டுன்ட்டான், நீ போய் பிரிச்சுக்கன்ட்டான். இதை சொல்லுவதைத்தான் பெரியார் சொன்னார், நீ சாஸ்திரத்தில் எங்களை சூத்திரன் என்று இழிவுபடுத்தினாய், சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறாய், நீதிமன்றங்கள் வழியாக அதை உறுதிப்படுத்துகிறாய், நடப்பிலும் அப்படியே வைத்து கொண்டிருக்கிறாய், எல்லா நடப்பிலும் வைத்து கொண்டிருக்கிறாய். இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. யாரால் பொறுத்து கொள்ள முடியும் எனக்கு தெரியாது, என்னாலும் என் தொண்டர்களாலும் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்று சொல்லித்தான் இது தீர்மானம். அது 3ஆம் தேதி தஞ்சையில் நடந்த மாநாட்டில் தீர்மானம். நாம் நான் நேரம் கொடுக்குறோம், உனக்கு இதை மாற்றி சட்டத்தை திருத்து என்று எழுது கேட்கிறார். உடனே அதற்கான என்ன செய்கிறான், உடனே சட்டத்தை திருத்துகிறார்கள். எத்தனை நாளில் திருத்துறாங்க? 3ஆம் தேதி மாநாடு போட்டு 8 நாளில் சட்டம் திருத்திட்டான். இல்லைப்பா, தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடை சட்டம் என்ற ஒரு புதிய சட்டத்தை, தேசிய கொடியை, அரசியல் சட்டத்தை, காந்தி படத்தை 3ஐயும் சேதப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ இழிவுபடுத்தினாலோ 3 ஆண்டு சிறை தண்டனை, எரித்தாலோ 3 ஆண்டு சிறை தண்டனை என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறார். அதற்கு பின்னால் தான் பெரியார் சொன்னாராப்பா, வர்றவங்க வாங்கப்பா, போராட்டத்தை 3 வருஷம் வேறு சொல்லியிருக்கிறான், அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு வாங்க எல்லோரும்ன்றார். எந்த காலகட்டம் 57 என்பது திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து போய்விட்டது. இளைஞர்கள்லாம் போய்விட்டார்கள், பெரியாடு யாரும் இல்லைன்னாங்க. அப்போது நம்ம அரசியல் முரண்பட்டு கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, திகாவில் 3 பேர் தான் இருக்கிறாங்க, பெரியார், மணியம்மை, சீட்டா நாயி என்று அவர்கள் சொல்லி கொண்டிருந்த காலம். அப்படிதான் சொன்னாங்க. பேராசிரியர் அன்பழகன் பேசியதாக சொல்லுவார்கள், நான் போய் பார்க்கிறேன், திராவிட கழகம் என்ற கார் நிற்கிறது, பேனட்டை திறந்து பார்க்குறேன், உள்ள என்ஜின் இல்லை. அதோ திராவிட கழகம் என்று தேர் நிற்கிறது, அருகில் போய் பார்க்கிறேன், சக்கரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பெரியார் என்ஜின் இல்லாமல் கார் ஓட்டுவார், சக்கரம் இல்லாமல் தேர் ஓட்டுவார் என்று சொன்னார். நீ அப்படி நினச்சிட்டா விட்டுறாதீங்கப்பா, அவர் என்ஜின் இல்லாமே கார் ஓட்டிடுவார், சக்கரம் இல்லாமே தேர் ஓட்டுவார் பெரியார். அப்போது 49 இளைஞரெல்லாம் போன நிலையில் 57 10,000 பேர் கைதாகிறார். கைதான் 50ன்னு 10ன்னு வச்சுக்க முடியாது, போலீஸ்காரன் கைது பண்ணல. ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு அயனாத்தூர்னு ஒரு ஊருக்கு நான் போயிருந்தோம் ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு. திருச்சி அரியலூர் அருகில் இருக்க ஊர். அந்த ஊர்லேயே 100 வீடு தான் இருக்குது. 36 பேர் எரிச்சிருக்கிறாங்க சட்டத்தை. ஒரு பக்கம் 17 பேர், இன்னொரு பக்கம் 19 பேர், 2 பக்கம் எரிச்சிருக்கிறாங்க. அவன் வந்தாரான், போலீஸ்காரர் ஒரு சைக்கிளில் வந்தாரான், எப்பா எரிச்சிட்டிங்களாப்பா? அவனை எரிக்கலையா? நான் எரிச்சிட்டோங்க. நாங்களாம் யார் நாங்களாம் வந்தாங்களாம். சரி, நீங்களாம் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. அடுத்து அந்த பக்கம் போகிறாரு, நாங்கள் 19. சரி போயிடுங்க, நான் அந்த ஊருக்கு போகணும். ஒரு போலீஸ்காரர் சைக்கிளில் போய் அரெஸ்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறதுக்கு வண்டியெல்லாம் கிடையாது. அப்போ எல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. இப்படி கைதானவன் 10,000 பேர். போலீஸ்காரன் போக முடியாத ஊர் எதுன்னு தெரியாது. ஊர்கள் பல இருந்திருக்கலாம், எல்லா இடத்துக்குமே போயிருப்பார், போக முடியாமல் இருந்திருக்கலாம். அப்படியே கைதானவங்க தான் இவங்க. சோழபுரம் என்ற ஊர், அங்கே காவலர் போகிறாரு, ஒரே ஆள் போகிறாரு, 144 பேர் 39 பேர் எரிக்கிறார். 139 பேர் எரிக்கிறார். அவன் சொல்லலாம் எரிச்சிருக்காங்க 109 பேர், எல்லாம் ஸ்டேஷனுக்கு போன 139 பேர் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. அங்கே எஸ்ஐ வந்து உட்காந்து எழுதுறாங்க, பிஎஸ்ஆர் எழுதணும்ல,
இதாரு சலிச்சு எத்தனை பேர் கழித்தா போதியா 40 பேர் நிறுத்தியா 99 போயா நீ எல்லாம் ஏன்பா நான் எரிச்சேன்னு என்னையா விட்றேன்னு கேட்குறான். நானும் தானே எரிச்சேன் என்னையா விட்றேன் அப்படிங்கிறான். இல்லை நான் எரிச்சதை நான் பார்க்கலங்க. நீ பார்க்கலையா தான் பாரு அப்படின்னா ஸ்டேஷனுக்கு மேலே திருப்பி அரசியல் சட்டம் தெரிவிக்கிறான். தெரிஞ்சுட்டேன். அவர் சொல்கிறாரு தெருவிளக்கு இல்லை அதில் கொஞ்சம் தான் தெரிஞ்சுதுங்கிறான். ஒன்று அங்கே ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ நின்றுருக்கார் ராமாமிரத தொண்டைமான் கூட்டிகிட்டு வர்றாங்க. ஐயா சொல்லுங்கய்யா நாங்களாம் எரிச்சு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா சொல்லுங்க. ஸ்டேஷன் ரெக்கமெண்டேஷன் எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் போகிறான். 3 வருஷம்னு தண்டனைன்னு சொல்லிக்கிட்டாங்க. அவன் ஓடி இருப்பான். இவன் கூட்டு வர ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள். அப்பவும் அவன் ஒத்துக்கல. அதெல்லாம் முடியாதையா 40 பேர் தான் என் போயா அப்படிங்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் எத்தனையோ உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பான். 150 பேருக்கெல்லாம் எழுதுனா எவ்வளோ எழுதுறான். இவங்க உடனே அங்கேயே திருப்பியும் சட்டத்தை எரிச்சு அதை கவரில் போட்டு எல்லாம் உள்துறை அமைச்சருக்கு அனுப்புகிறாங்க. ஐயா நாங்கள் இத்தனை பேர் எரித்தோம், இத்தனை பேருமே வழக்கு போட்டாங்க, நாங்கள்லாம் எரித்தோம், இந்த போலீஸ்காரன் போட மாட்டேங்கிறான். தயவு செய்து அந்த காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறையும் எங்களை கைது செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு எல்லாரும் கட்டி எழுதுறாங்க. பக்தவச்சலத்துக்கு எழுதுறாங்க. உள்துறை அமைச்சர் ஒரு தான் என்னையா அநியாயம் பண்ணுறான்னு எரிச்சேன் அரெஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறான் என்று எழுதுகிறார்கள். அப்போ எப்படிப்பட்ட போராட்டம், காவல்துறை எப்படி ஆள் கணக்காட்டுச்சுன்னு பார்த்துங்க. இப்படி தான் 10,000 பேர் இருக்கார். அதில் தண்டனை கொடுத்தது அப்புறம் இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த போராட்டம் அவ்வளோ எழுச்சியாக நடந்தது. பெரியார் சொல்லிட்டார். அதை நான் சொல்றது திராவிடர் கழகத்துக்காரர் மட்டும் அதை எரித்ததாக சொல்லிவிட முடியாது. பெரியார் மீது நம்பிக்கை வைத்தவரும் அனைவரும் அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டான். அவ்வளோதான். அவர் சொன்னால் எங்களுக்காக தான் இருக்கும், இல்லை மக்களுக்காக தான் இருக்கும், அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்று கருதுவர்கள் 1000 பேர் இருக்கிறார். அன்றைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்காட்டு ஒன்று சொன்னேன். பெரியார் காங்கிரஸ் விட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருது. அவர் அந்த தேர்தலில் யாரையும் ஆதரிக்கல, காங்கிரஸையும் ஆதரிக்கல, காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டார். கோயம்புத்தூர்ல 3 சட்டமன்ற தொகுதி 3 பேர் நிற்கணும். எப்பவும் 3 பேர் எம்எல்ஏ அவங்க நிற்கிறாங்க. வெள்ளிங்கிரி கவுண்டர், ரத்ன சபாபதி முதலியார், வெங்கட்ரமண ஐயங்கார் 3 பேரும் எப்பவும் அவங்க தான் எம்எல்ஏ நிற்கிறாங்க. அதுக்கு முந்தைய அவங்க தான் இருந்தாங்க. புதுசாக ஒருத்தர் வேணுடையா கவுண்டர்னு ஒருத்தர் போடுறாரு. அது கிராமத்து பக்கம் இருக்கிற ஒரு ஆள் அவர் போடுறாரு. அவர் அந்த பட்டக்காரர் அந்த பரம்பரையை சேர்ந்து அவர் போடுறாரு. உடனே அவனோட ஐயர் ஒருத்தர் நாமினேஷன் போடுறாரு. உடனே அதுக்கு முந்தி போட மாட்டான் எவனும். பெரியார் அறிக்கை ஒன்று எழுதுறாரு. இது வரைக்கும் 3 பேர் இருந்தீங்க, 2 பேர் நம்மால் இருந்தான், ஒருத்தன் தான் பாப்பா இருந்தான். இப்போ நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இனி 2 பாப்பான், ஒரு ஆள் நம்மால் ஆக போகிறான், மாறப்போகிறது. பார்ப்பனர் ஒருவர் என்று ஆக போகிறார், பார்ப்பனர் 2ன்னு ஆக போகுது. முதல்ல அவங்க 2 பேரும் கொங்கு வேலை சமுதாயத்தை சேர்ந்தவர். எனக்கு தெரியும் கொங்கு வேலை முதல்ல பாப்பான்னு சொல்ல தான் கேட்பீங்க, பாப்பானுக்குனால தான் போவீங்க. உங்களை பாதி பேர் உங்களுக்கே ஓட்டு போட மாட்டீங்க. இப்போ 2 பேர் நின்னா 2 பேரும் தோற்று போவீங்க, பாப்பான் வந்துடுவான்னு எழுதுறாரு அறிக்கை. இப்போ நீங்கள் என்னை கேட்கலாம், யாராவது ஒருத்தர் வாபஸ் வாங்கிக்கோன்னு எழுதுறாரு, யார் திரும்ப பெற்றுக்கொண்டு கேட்பீர்கள். என்னுடைய கருத்து வெள்ளியங்கிரி கவுண்டர் வாங்கி கொள்ளலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் மாவட்ட கழகத்தின் தலைவராக இருந்திருக்கார், டிஸ்ட்ரிக்ட் போர்டு தலைவராகவும் இருந்திருக்கிறார், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார், எல்லா பதவியும் அனுபவித்திருக்கார், நகரத்தில் இருக்கிறார், கோயம்புத்தூர் இருக்கார். அவர் வேணுடைய கவுண்டர் கிராமத்தில் இருக்கிறார். எனக்கு நன்றாக தெரியும் சட்டமன்ற உறுப்பினராக எதுவும் செய்ய மாட்டார்னு, செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும். அந்த அறிக்கையில் அப்படி தான் எழுதுறாரு. எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்களுக்கு ஒரு பெருமிதம் இருக்கும், எங்கால ஒருத்தன் சட்டமன்ற உறுப்பினர், அதுக்காகவாது இவர் வாங்கி கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து. யோசியுங்கள்னு எழுதுறாரு. அடுத்த குடியரசு எழுதுறாரு, வெள்ளியங்கிரி கவுண்டரின் பெருந்தன்மைக்கு நன்றின்னு எழுதுறாரு. ஏன்னா அவர் உடனே வாபஸ் வாங்கிட்டார். யாரு? பெரியார் கட்சிக்காரன் இல்லை, பெரியாருடைய எதிர்கட்சிக்காரன். அவர் சொன்னால் சரியாதான்ப்பா இருக்கும், அவர் நன்மைக்கு தான்ப்பா சொல்லுவார். எதிரிகளும் இவர் சொல்வது சரியாக இருக்கும் என்று கருதி கொண்டிருந்த காரணத்தால் தான் பெரியார் அறிவித்த போராட்டத்தில் கழகத்துக்காரன் மட்டுமல்ல பல பேரும் சேர்ந்து இருக்கிறார். பெரியார் சொல்லிட்டார், அவ்வளோதான். அது என்ன சொன்னார்னு கூட அவங்க கவனிக்க மாட்டார். பெரியார் சொன்னார்ப்பா செய்யணும்ப்பா, அவ்வளோதான். 3 வருஷம் தானே இருந்துட்டு போது பாப்பாவா, பெரியார் சொன்னால் தெரியாமையா சொல்லியிருப்பார் வா என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் ஒரு நம்பிக்கையை பெற்று வைத்த ஒரு தலைவராக இருந்தார். நான் அன்றைக்கு இன்னொரு செய்தியை கூட சொன்னேன். நிச்சயமாக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி தான். சீர்காழியிலிருந்து ஒருத்தர் ஒரு கடிதம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஞாயிறு மலரில் தினமணியில் வந்தது. அவர் வீட்டில் எல்லாம் பழைய குப்பையெல்லாம் தேடிட்டு இருந்திருக்கான். பேரன் தாத்தாவுக்கு வந்த கடிதம் ஒன்று இருந்திருக்கு, போஸ்ட் கார்டு. அது யார் எழுதியிருக்காங்கன்னா, சேலம் சி விஜயராகாச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார் சேலத்தில். அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சிக்கு சட்டத்திட்டங்களை எழுதியவர், ஒரு பெரிய ஆள் தான் அவர்.
அவர் தான் முத மசூதி இடிச்சு வந்தால் தான் 1878 இடிச்சவன். அவன் அதுக்கும் சிறப்பு பெற்றவன் அவன். அந்த ஆளை வந்து அவருக்கு ஒருத்தன் சீர்காழியில் பெரியார் பேசுறார். அதில் சில செய்திகளை கேட்டு அவர் எழுதுறாரு. இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து ராமசாமி நாயக்கர் பேசினார். அது என்ன எழுதுனாருன்னு யாருக்கும் தெரியாது. பதிலை வச்சுட்டு நான் சொல்கிறேன். இது உண்மையா என்று கேட்டு எழுதுறான். அவருக்கு ராஜகோபாலாச்சி இங்கேயும் பரமசிவம் ஐயர் எழுதுனவர். பரமசிவம் ஐயர் விஜயராச்சாரிக்கு எழுதுறார் கடிதம். அவருடைய பதில் எழுதிய கடிதம் தான் பேரன் வச்சிருந்தான். அதை எடுத்து அந்த பத்திரிகையில் போட்டிருந்தாங்க. அனைத்தும் நிஜமே அவர் எழுதணும். அனைத்தும் நிஜமே. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்த வரி எழுதுறாரு, ராமசாமி நாயக்கர் பேசியதை பற்றி சந்தேகப்படுகிறவர் ஒரு கூட இந்த நாட்டில் இருக்கிறார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் பேசினார்னா அவ்வளோதான்டா, நீ ஏன்டா அதை போய் கேள்வி கேட்டு உட்காந்துட்டு இருக்கிற? அவன் யாரு? எதிரி, கொள்கை எதிரி விஜயராச்சாரி. அவனுக்கு எதிராக பெரியார் கடுமையாக பேசி இருக்கிறார். ஆனால் அவன் எழுதுறான், ராமசாமி நாயக்கர் ஒன்று சொல்லிட்டாருன்னா திருப்பி அதுக்கு போய் சந்தேகம் கேட்கறது ஒரு மனுஷன் இந்த நாட்டில் இருக்கானா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுப்பான்னு எழுதுறாரு. அப்ப எவ்வளவு நம்பிக்கை இந்த சமுதாயம் அவர் மீது வைத்திருந்தது என்பதற்காக சொல்லுங்க. அப்படி நடந்த போராட்டம் அது. அதில் தான் தொடரில் அந்த எரிப்பு போராட்டத்தில் நடந்த பெரிய செய்திகள்லாம் வந்து அந்த அந்த எரிப்பு போராட்டத்திலையும் சிலவற்றை சொல்லிடணும். அப்போ என்ன நடக்கிறது என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த வழக்கில் அவர் வந்து இல்லை அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை படிக்க நினச்சேன் தோழர்களே. அது இப்போ சரி பரவாயில்ல, பின்னால் சொல்லுவோம். அப்போ அந்த வழக்கில் 25ஆம் தேதி கைது பண்ணுறாங்க. உடனே அவர் வந்து சொல்கிறாரு, சரி 25ஆம் தேதி, ஏன்னா பாண்டில் தான் இருக்காரு, அடுத்து வாய்தா போடுறாங்க. ஏன்னா 26 இவர் எரிக்கக்கூடாது. இங்கிருந்து 25ஆம் தேதி கூட்டத்தில் பேசிட்டு சென்னையில் தொடர் வண்டியில் போய் சென்னையில் சட்ட எரிப்பு போராட்டத்தை கலந்து கொள்ள வேண்டியவர் பெரியார். ஆனால் 26ஆம் தேதி மாலை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க நீதிபதிக்கிட்ட. ஏன் இந்த மாதிரி வழக்கு விசாரணைக்கு அரெஸ்ட் பண்ணணும்? எதுக்கு தான் முதலே பாண்ட் இருக்குது இல்லை என்று சொல்லுகிறார். இப்போ வழக்கறிஞராக இருந்தவர் வந்து ஈவி சீனிவாசாச்சாரின்னு ஒருத்தர், உங்களுக்கு தெரியும். பின்னால் ஆசிட் தியாகராஜன் என்பவர் முகத்தில் அடித்தார், ஆசிட்லாம் வரும் அந்த தேசம். அவன் தான் அப்போ வந்து அரசு வழக்கறிஞர். அவன் சொல்கிறான், அவன் நிறையா சிக்கல் பண்ணவன். பெரியார் போன உடனே நீதிபதி சொல்லுகிறார், ஒரு சேர் எடுத்து போடுங்கிற பெரியார். அவன் சொல்கிறான், குற்றவாளிகள் வந்து நின்றுட்டு தான் இருக்கணுங்கிறான். அவன் வயதானவர்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாரு. உடனே கொடுக்குறாங்க. அப்புறம் இவர் பேசுகிறப்போ இவர் கேள்வி கேட்கிற போது கேட்கிறார், பெரியார் அப்படி சொன்னது உங்களுக்கு தெரியுமான்லாம் நீதிபதி கேட்குறாரு. பெரியார் என்று சொல்லக்கூடாது, ராமசாமி நாயக்கர் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் எச் ராஜாலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறான். அவர் இந்த பெயரால் சொன்னால்தான் அவர் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், அப்படியே சொல்லட்டும் நீதிபதி. அப்படியெல்லாம் பேசணும் இந்த சீனிவாசாச்சாரி. அப்போ அவன் சொல்லுகிறான், அவர் வெளியே போனால் சாட்சிகளை கலைச்சிடுவாருங்கிறான். சாட்சிகள் எல்லோரும் காவலர்கள் தானே, காவல்துறையை சேர்ந்தவங்க தானே, காவல்துறையும் அவரிடம் அவர் சொன்னால் கேட்பாங்கங்கிறான். எல்லாம் பார்ப்பலாதாரங்கிறான். அவருக்கு பெரியார் அந்த விதத்தில் சொல்கிறாரு, கோபம் வந்துடுது பெரியார். இந்த அயோக்கிய கூட்டம் நீதிபதியிலே கூட சொல்ல தொடங்கி விடுவார்கள். அவ்வளவு கோபம் வந்து பார்த்தெல்லாம் விடுதலை எழுதுறாங்க. அது வரைக்கும் பெரியார் உடல் அதிர கோபமாக கண் சிவக்க சொன்னார், இந்த அயோக்கிய கூட்டம் நீதிபதியோட பூணூல் போடாத நீதிபதியிலே கூட என் கட்சிக்காரர்கிட்ட சொல்லிவிடுவார்கள் போல இருக்கிறது. அமைதி அமைதின்னு சொல்லிட்டு அவரை வந்து அனுப்புகிறாங்க. ஆனால் நீங்கள் இத்தனாம் தேதி வந்து விட வேண்டும். 28ஆம் தேதியாக நம்ம போடுறாங்க. 27ஆம் தேதி போய் சட்டத்தை எரிக்கணும். சரி, அதனால் பெரியார் எரிக்கவில்லை என்பதை சொல்கிறேன். சட்டத்தை எரிக்கவில்லை பெரியார், அறிவித்தார். ஆனால் ஏன்னா அவர் தான் பாண்டில் போகிறார் வெளியே. அதற்கு பின்னால் வந்து பெரியார் அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு. பெரியாருக்கு 18 மாதம் கொடுத்தாங்க அந்த இதுக்காக பேசுனதுக்காக. பெரியார் அதில் வந்து அறிக்கையில் கொடுத்தார், நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சொன்னீங்களா? ஆமாம் சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து குத்துணுலாம் சொன்னீங்களா? ஆம், சொன்னதெல்லாம் உண்மைதான் பெரியார் சொன்னது அப்படின்ட்டு அவர் எழுதியே கொடுத்துட்டார். ஒரு இதை எழுதியே கொடுத்துட்டார், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை. அது அப்படியே படித்தா வந்துடும்.
பெரியாரை டிசம்பர் 9 வரை ரிமாண்டில் வைக்க முயற்சி செய்கிறார்கள். பழைய பாண்டிலேயே வெளியே இருக்கலாம் நீதிபதி சொல்றாரு. சாட்சிகளை பெரியார் துன்புறுத்துவார்ன்னு அந்த பிபி இவி சீனிவாச்சாரி. அனைவரும் போலீஸார் தானே, போலீஸாரும் அவர் பக்கத்தில் தான் இருப்பார்கள் அப்படிங்கிறார். உடனே இனிமேல் போனவள் போடாத நீதிபதிகளை கூட என் பக்கம் சேர்ந்தவர்கள் என்று கூறுவார்கள் இந்த அயோக்கிய கூட்டத்தார் என்று பிபி பக்கம் கை நீட்டி கூறிய போது பெரியார் உடல் நடுங்கியது, வாய் குளறியது. இவ்வளவு படபடப்பாக நேற்று வரை பெரியார் அவர்கள் எந்த பொதுக்கூட்டத்திலும் பேசியதில்லை, எந்த நீதிமன்றத்திலும் பேசியதில்லைன்னு பத்திரிகையில் எழுதுறாங்க. அவ்வளவு கோபமாக பேசினாருன்ட்டு. அப்போ அதில் அவர் என்ன சொல்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அது என்ன, அதை நம்ம ஒருத்தரும் மன்னிக்கணும் தோழர், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நான் நீதிமன்றத்தில் ஒரு வாக்குமூலம் தர்றாரு பெரியார், எழுத்து முடிவுலாம் கொடுத்துறாரு. நீங்கள் வேணா நான் எழுதி படிச்சிட்றேன். நான் ஆயுத பிரயோகம் செய்ய வேண்டும் என்றும் அக்ரஹங்கள் கொளுத்தப்பட வேண்டும் என்றும் சொன்னதும் சொல்லி வருவதும் உண்மைதான். ஆனால் அவை இப்பொழுது அல்ல. அதற்கான காலம் இன்னும் வரவில்லை. வரக்கூடாது என்றே ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு காலம் எப்போது வரும் என்றால், அரசியல் சட்டத்தை கொளுத்துவது முதலிய இன்னும் 4-5 கட்டங்கள் நடத்தி அவைகளால் ஒன்றும் பயனில்லை, வெற்றிக்கு அவை பயன்படவில்லை என்று கண்டு பலாத்காரத்தை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் நாம் அவற்றில் இறங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னையா பண்ணுறது, கொஞ்ச நாள் பார்ப்போம், அப்புறம் பண்ணி தானே ஆகணும், ஆனால் சொன்னேன் உண்மைதான் என்று சொல்லுகிறார். அதற்கப்புறம் தான் பெரியாரை கொடுத்து அவருக்கு தண்டனை 1.5 ஆண்டு தண்டனை கொடுத்து விடுகிறார். பெரியார் சிறைக்கு போகிறார். அப்போ அவர் அறிக்கை கொடுக்குறார், இந்த மாதிரி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கு சில கட்டளைகளை அவர் சொல்றார். தோழர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியார் கட்டளைகள். தமிழ்நாட்டின் விடுதலைக்கு ஒன்றுபடுங்கள், அப்படி எழுதுகிற அறிக்கை மாதிரி, ஒன்றுபட்டு போராடுங்கள். வடநாட்டான் கடைகளை விளக்குங்கள், மறியலில் ஈடுபடுங்கள். பட்டினி கிடப்பதாயினும் பார்ப்பன ஹோட்டலில் உண்ணாதீர்கள். பார்ப்பான் மணி அடிக்கும் கோயிலுக்குள் நுழையாதீர்கள். நமக்கு எதிரி வடநாட்டு ஆட்சியே, தமிழ்நாட்டு ஆட்சிக்கு கேடு விளைவிக்காதீர்கள். அப்பவும் சொல்றாரு. திரும்ப இதே மாதிரி அறிக்கை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதுல பார்ப்பனை விளக்குல வடநாட்டாரை சேர்ந்து விளக்க வேண்டும் என்று பல இடங்கள்ல வருது. அதை பாரதிதாசன் ஒரு அறிக்கை விடுறாரு. நான் பார்ப்பன ஹோட்டலுக்கு செல்ல மாட்டேன், பார்ப்பன பத்திரிகை வாங்க மாட்டேன், பேச்சிலே எழுத்திலே கூட வடமொழி சொற்களை கலக்க மாட்டேன், பார்ப்பானுக்கு எவதி உதவி செய்ய மாட்டேன், அவர் அறிக்கை விடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பல பேர் எழுத ஆரம்பிக்கிறார்கள். அப்புறம் கொஞ்சம் பேர் வேற என்ன செய்கிறாங்கன்னா, தன் வீட்டில் அங்கங்கே பலகையில் வைக்கிறாங்க, போர்டு வைக்கிறாங்க. நான் இனி பார்ப்பனனுக்கு சேவை செய்ய மாட்டேன் என்று பல பலகையில் வைக்கிறாங்க. யார் வைக்கிறார்? தையல் கடைக்காரர் வைக்கிறார், இனிமேலாம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. இன்னொருத்தர் அதை விட முடிதிருத்தத்தில் ஒன்று வைக்கிறார், பார்ப்பனர்களும் பன்றிகளும் உள்ளே வரக்கூடாது அதில் முன்னால். அப்புறம் ஏமாற்றி சேவை செய்கிற போது பாதியில் பார்ப்பான் என்று தெரிந்தால் அப்படியே விரட்டி அடிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பண்ணிட்டு இருப்படா கட்டிங்க தெரிஞ்சுன்னா பாதியிலே அனுப்பி விட்ருவோம் போ அப்படின்னு அனுப்பி விட்ருவேன். இப்படியெல்லாம் எல்லா இடங்கள்லையும் பலகைகளை வைக்கிறார்கள் தோழர்கள்லாம். அது ஒரு இடத்துல சொல்கிறான், அப்படியே அசிங்கமாக இருக்குதுப்பா, நீ எடுத்திருப்பான் அந்த பலகையை என்று சொல்லுகிறார். அப்போ அவன் சொல்கிறான், அவன் நாங்கள்லாம் எத்தனை நாளைக்கு அந்த பிராமணால் ஹோட்டலில் பழகி எடுக்க சொன்னோம், அன்றைக்கெல்லாம் நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்குறான் அந்த ஐயர். நான் இப்போ தானே இந்த போர்டுக்கு பிராமணால் உணவு விடுதி பழகி எடுக்கணும், அவ்வளவு பேர் போராடி ஜெயிலுக்கு போனோமே, அன்னைக்கு நீ எங்கே போயிருந்த என்று கேட்கிறான். அவன் தலையை குனிந்து வண்ணம் போகிறான். நிறைய செய்திகளை தொடர்ச்சியாக அதில் பதிவு செய்து கொண்டே வருகிறார். எனவே சொல்லலாம், அந்த போராட்டம் நடந்த பின்னால் கைதானவர்களை பற்றி அதை மட்டும்தான் கொஞ்சம் சொன்னேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சில பேரை பற்றி சொல்லிவிட வேண்டும், எப்படி நடந்து கொண்டார்கள் தோழர்கள் என்பதை தான். இவ்வளவு பெரிய போராட்டம், 3 ஆண்டு சிறை தண்டனை என்று தெரியும். இவர் வர்றாரு, நம்முடைய நேரு இங்கே வருகிறார், பயணத்தில் தோழர்களோட குறிப்பிட்டார். அப்போ நேரு சில இடங்களில் சந்தித்து பேசுகிறார். யாரை யாரை சந்திச்சாருன்ட்டு அதில் அதை பற்றிய குறிப்புகளை அதில் எழுதியிருக்கிறாங்க. முதல்ல அவர் வந்தபோது 2 முறை வருகிறார் இங்கே நேரு. அந்த சமயத்தில் வர்றார். முதல்ல வந்தபோது
இப்படிப்பட்ட பைத்தியக்காரன் அவர் சொல்றது, இந்த மாதிரி பைத்தியக்காரன்லாம் அவன் தான் சட்டத்தை எரிக்கணும்னு சொல்லுவான், இதெல்லாம் சொல்லுவான், கொடி எரிக்கணும்னு சொல்லுவான். அந்த பைத்தியக்காரன் 2 இடத்துல தான் இருக்கணும். ஒன்று ஜெயிலில் இருக்கணும், இல்லை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கணும். இன்னொரு இடத்துல இன்னொரு முறை ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். இன்னொரு சொல்றாரு, சட்டத்தை பிடிக்காத நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று பேசுகிறார். பெரிய அறிக்கை விடுறாரு, நீ போக வேண்டிய நீ தாண்டா, நீ வந்து இங்கே இருந்துக்கிட்டு எங்கெல்லாம் பேசிட்டு இருக்க என்று ஒரு அறிக்கை வருகிறது. ஆனாலும் அவர்களுடைய அந்த வந்த பின்னால் அதை உடனே அறிக்கையாக எழுதி எம்ஆர் ராதா ஒரு வழக்கு கூட போடுறாரு. கோர்ட் அவமதிப்பு வழக்கு நேரு மேலே போடுறாரு. எம்ஆர் ராதா வழக்கு கோர்ட்டில் இருக்குது, அப்போ போய் நீ இதெல்லாம் பேசுனா ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போடுறாரு. தள்ளுபடி ஆயிடுச்சு, வழக்கு போடுகிறாரு. அப்போ வந்து இங்கே நேரு பேசியது மட்டும் இல்லாமல் விடுதலை எழுதுகிறார்கள். நேரு பேசிவிட்டு போனது, அந்த கூட்டத்தில் நீதிபதி இருந்திருக்கிறார், அரசு வழக்கறிஞர் இருந்திருக்கிறார், உள்துறை அமைச்சர் இருந்திருக்கார். அந்த கூட்டத்தில் நேரு பேசினார். நேரு போனதற்கு பின்னால் உள்துறை அமைச்சர் பக்தவச்சலம் இங்கே தமிழ்நாட்டில் அவரும் நீதிபதியும் அரசு வழக்கறிஞரும் கலந்து பேசிவிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் திருப்பி உள்துறை அமைச்சர் புறப்பட்டு போனார் என்று செய்திகள் பத்திரிகை வந்து எடுத்து போடுறாங்க. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக விலக்கி கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதற்கு அப்புறம் தான் இவர்களுக்கு கூடுதலாக தண்டனை கொடுக்க தொடங்குகிறார். அதற்கு அப்புறம் தான். அப்போ அதில் வந்து திராவிடர் கழகத்தின் தலைவர் மன்னிக்க முடியாததும் ஏற்றுக்கொள்ள முடியாதும் சிலவற்றை கூறியிருக்கார். கொலை செய்வது பற்றி பிறரை கொலை செய்யும்படி தூண்டி எந்த நாகரிக சமுதாயம் கேள்விப்படாத முடியாததாய் பச்சையாய் பேசியது மாத்திரமில்லாமல் அரசியல் சட்டத்திற்கும் தேசிய கொடிக்கும் அவமானத்தை உண்டு பண்ணும் அளவுக்கு துணிந்துள்ளார். இவளையெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்களாகும். இது நேரு பேச ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கு. இந்து பத்திரிகையில் 10/2/1957 வந்திருக்கு. இத்தகைய பேச்சு, கொலை செய்யும்படி பேசிய பேச்சு ஒருவரை சிறை கூட்டத்துக்குத்தான் அழைத்து செல்லும். யாருக்காவது அவர்கள் திராவிடர் கழக தலைவரானாலும் திராவிடர் கழக மெம்பர்களானாலும் சரி, எங்களுடைய அரசியல் சட்டம் பிடிக்காவிட்டால், தேசிய கொடி பிடிக்காவிட்டால் அவர்கள் தங்கள் மூட்டை முடிச்சலும் இந்த நாட்டை விட்டு வெளியேறி எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் போகட்டும், அதை தாராளமாய் வரவேற்கிறேன் என்று அவர் பேசுகிறார். அதற்கப்புறம் தான் வந்து பக்தவச்சலம் எங்கள் அப்பன் இந்திய தலைமைச்சர் நேரு திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு டெல்லிக்கு பயணமாக இருக்கும் முன் திருச்சி மாவட்ட அரசாங்க வக்கீல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஈவி சீனிவாசாச்சாரி அழைத்து பேசி கொண்டிருந்தார் என்றும், அதுபோது தமிழ்நாடு போலீஸ் அமைச்சர் பக்தவச்சலம் உடனிருந்தார் என்றும் வெளிவந்த செய்தியை அமைச்சர் பக்தவச்சலம் நேற்று பத்திரிகை நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் மறுக்கிறார். இது போன்ற நிகழ்ச்சி நடைபெறவில்லை என்று மழுப்புகிறார். ஆனால் திரு நேருவும் முதலமைச்சர் திரு காமராசர், நிதியமைச்சர் சி சுப்பிரமணியமும் திருச்சியை விட்டு புறப்பட்டு சென்றபின் அமைச்சர் திரு பக்தவச்சலம் மட்டும் திருச்சி மாவட்ட அரசாங்க வக்கீல் திரு ஈவி சீனிவாசாச்சாரி, திருச்சி போலீஸ் சூப்பரண்ட், திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆகியோருடன் பேசி கொண்டிருந்திருக்கிறார். அப்போது திராவிடர் கழகர் பெரியார் மீது கொலை, தீயிடுதல் போன்ற கொடிய காரியங்களை செய்ய தூண்டுதா குற்றஞ்சாட்டி இந்த வழக்குகளை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க என்று சொல்லுகிறார். அந்த எதற்காக இதெல்லாம் சொன்னால், அந்த வழக்கு வந்தபோது நம்முடைய தோழர்கள் எப்படி நடந்தார்கள் என்பது தான். ஏற்கனவே சொன்னேன், அந்த வழக்கில் வந்து ஒரு பையன்கிட்ட வந்து வழக்கில் தீர்ப்பு சொல்கிறாங்க. அவன் வந்து ஒரு சிறுவன், அவன் மீது வழக்கில் பெருகுமணியில் வந்து பெரியசாமி என்ற ஒரு சிறுவன், அவனுக்கு 2 ஆண்டு தண்டனை கொடுத்து 12/1957 அந்த 19/12/1957 தீர்ப்பு சொல்கிறார். நேரு வந்துட்டு போனதுக்கப்புறம் 4வது நாள் தீர்ப்பு சொல்கிறார். அப்போ அந்த பையன் சிறுவர் சிறைக்கு தான் அனுப்புகிறாங்க, தூத்துக்குடி தட்டம்பாறை சிறைக்கு அனுப்புகிறாங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த சிறுவன் கேட்கிறான் நீதிபதியை பார்த்து, நேரு மாமா கடுமையாக தண்டிக்க சொல்லியிருந்தோம், ஏன் மாமா 2 ஆண்டுகள் மட்டும் போடுகிறீர்கள்னு கேட்குறான் நீதிபதியை பார்த்து. அவர் தான் கடுமையாக தண்டிக்க 3 வருஷம் போடலாம்ல, என்ன 2 வருஷம் மட்டும் போடுறீங்க என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு 2 வருஷம் சொன்னதுக்கப்புறம் கேட்குறான். ஏப்பா நேரு சொன்னார் கேட்க மாட்டியா நீ, எனக்கு 3 வருஷம் கொடுத்துருக்க, நீ என்ன 2 வருஷம் கொடுக்குற என்று ஒரு சிறுவன் கேட்கிறான். அது மாதிரி பல செய்திகளை நீதிமன்றத்தில் நாம் பார்க்கலாம். அதை பற்றிய விவாதம், அந்த சட்ட திருத்தம் வந்தபோது பெரிய விவாதம், அண்ணா எவ்வளவு கடுமையாக அதை எதிர்த்து பேசினார் என்பது. அப்போ அவரிடம் கேட்குறாங்க, இவர் பேசுகிறாரு, சட்டத்தை திருத்துவது என்பது சட்டத்தை எரிப்பதற்கு சமந்தான். ஒரு தடவை தினம் ஒரு தடவை எரிச்சுன்னு அர்த்தம், இது வரைக்கும் எத்தனை தடவை எரிச்சிட்டோம், இன்னொரு தடவை தான் திருத்திட்டோம், உங்களுக்கு என்ன போகுது என்று கேட்கிறார். உங்கள் தந்தை ஆயிற்றே போய் சொல்லுங்களே என்று கேட்கிறார். உங்ககிட்ட தான் ரொம்ப நட்பாக இருக்கார், நீங்கள் பேசுனா கேட்பார், நீங்கள் போய் சொல்லுங்கள், ஆனால் எனக்கு பெரியாரை தெரியும்.
நீங்கள் 3 ஆண்டுன்னா 30 ஆண்டு போட்டாலும் எரிப்பார். அவர் சொல்லிட்டாருன்னா எரிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவரை நீங்கள் பார்த்து அவரை சமாதானப்படுத்தி ஏற்றுக்கொண்டால் தவிர அது எரிக்கப்படும். நீ என்ன வேணால் தண்டனை கொடுத்துக்கோ, அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட மாட்டார் என்று அதில் இப்போ சொல்கிறார். அவர் அண்ணா பேசுகிறார். மற்றவங்கெல்லாம் ஐயோ 30 வருஷம் கொடுக்கணும். இவர் சொன்னார்ல சங்கரன், அவன் 30 வருஷம் கொடுக்கணுங்கிறான். நம்ம கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இன்னும் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும், ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் என்று பேசுகிறார். ஆனால் டாங்க அங்கே சொல்கிறார், சட்டத்தை எரிச்சு என்னையா போச்சு. அவர் கேட்குறார், நாடாளுமன்றத்தில் டாங்கே பேசுகிறார். அவர் பேச்சு ஜனசக்தியில் போடுறதில்லை. இவங்க அப்போ இருந்த அரசியல் டாங்கே பேசினாலும் ஜனசக்தியில் போடாமல் விட்டுருக்குறாங்க. அதை எடுத்து விடுதலையில் போடுறாங்க. ஆனால் பேசினார் ஜனசக்தியில் வரவில்லை அப்படின்னு போடுறாங்க என்று இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் தோழர்களே, இந்த கைதாகி போனவங்க என்ன செய்தார்கள் என்பதை ஒன்று முதல்ல நான் சொன்னேன், பார்ப்பனர் ஹோட்டலில் சாப்பிடாதன்னு பெரியார் சொன்னார். அப்போ இல்லை அந்த அப்போ பாப்பானுங்களுடைய ஆத்திரம் எப்படி இருந்திருக்குன்றதுக்கு ஒரு கடிதம், லெட்டர்ஸ் டு எடிட்டர்னு ஒருத்தர் எழுதுகிறான் இந்து பத்திரிகைக்கு, நாராயணசாமி ஐயர், தியாகராய நகர், சென்னை. அவர் என்ன எழுதுறாருன்னா, இன்று மன்னர்கள் மறைந்து விட்டதனால் அன்று இருந்த நிலையில் அந்தஸ்தில் இன்று பிராமணர்கள் இல்லாது போனாலும் இந்து மதம் நிலைத்திருக்கும் வரையில், இந்து கோயில்கள் நிலைத்திருக்கும் வரையில், இந்து கோயில்கள் வழங்கப்படும் வரையில், இந்து தர்மம் நாட்டிலே பரவி வரும் வரையில் பிராமண சமூகம் நிலைத்திருக்கும்னு ஒரு கட்டுரை. இது எடுத்து இந்து பத்திரிகையில் போடுறான். எதுக்கே போடுறான்? அதுக்கு என்ன தொடர்பு? ஆனால் போடுறான். அந்த சமயத்தில் நம்ம அந்த சட்டேரி போராட்டம் நடக்கிற போது அவன் போடுகிறான். நாயும் பார்ப்பனர் என் கடையில் நுழையக்கூடாது, இடையில் பாதியில் கண்டறிந்தாலும் அப்படியே வெளியேற்றப்படுவார்னு சொன்னேன். அப்போ லால்குடியில் 187 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். லால்குடியில் 4 பெண்கள், 4 சிறுவர்கள், சிறுமிகள். அப்போ 26ஆம் தேதி கைது செய்து கொண்டு போகிறாங்க. நீதி காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார். ரிமாண்ட் பண்ணதெல்லாம் பண்ணுறதுக்காக, எழுதுறதுக்காக. அப்போ அந்த எஸ்ஐ கொஞ்சம் நமக்கு எதிரானவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து பிராமணால் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துருக்கேன், நல்லா இருக்கும் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாரு. நாங்கள் பார்ப்பனர் கடையில் வந்தால் சாப்பிட மாட்டோங்கிறாங்க. 26ஆம் தேதி மாலையில் 26 பூரா சாப்பிடல, 27 காலையிலையும் உணவு பண்ணுறான், முடியாதுங்கிறாங்க. 27/11/57 சாப்பிட மாட்டோங்க. மாலை 5:30 மணிக்கு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. இல்லை அவங்க சாப்பிடலங்கிறாங்க. நாம் பிராமணால் ஹோட்டல்லையும் வாங்கிட்டு இருந்தேன், சாப்பிடலங்க. உனக்கு தெரியுமில்ல, தீக்காக்காரர் பாப்பா ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்கன்னு, போய் தமிழங்கடையில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறார். 27 இரவு உணவை மட்டும்தான் தோழர்கள் சாப்பிட்டு இருக்கிறார். 26லேருந்து 2 நாள் சாப்பிடல. யார்? 187 கைதானவர்கள் மட்டும் இல்லை, 4 குழந்தைகளும் சாப்பிடல. இப்படிப்பட்ட ஒரு உறுதியை காட்டியவராக இருந்திருக்கிறார். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது, பல இடங்கள் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பேன், அஞ்சலை அம்மாள் என்ற ஒருவரை பற்றி. அவங்க மன்னச்சனூர் பக்கத்தில் வெள்ளரை என்ற ஒரு பகுதி. அந்த பகுதி கிளை செயலாளருடைய மனைவி. அவங்க கிளை தலைவர், அவங்க மனைவி, அவங்க குழந்தைங்க கைதாகிறாங்க ஒரு பையனோட. இவங்களும் கிளை தலைவர் செயலாளர் சேட்டு மனைவி அஞ்சலை, அஞ்சனுடைய பையன் செல்வராசன், அவங்களும் கைதாகிறாங்க. மன்னச்சனூர் கொண்டு இங்கிருந்து லால்குடிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீதிமன்றத்தில் நிறுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. 27 எரித்தார்கள், 28 மதியம் சிறைக்கு கொண்டு போகிறாங்க. 29 காலை அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது சிறையில். அதை போய் அங்கே இருக்கிற ஆங்கரை கோவிந்தராஜ் என்பவர் போய் பார்த்து எழுதி அதை விடுதலைக்கு செய்தி அனுப்புகிறார். நேற்று நான் போனேன், அஞ்சலை அம்மாளுக்கு குழந்தை பிறந்தது. யார்? சட்டேரிப்பு போராட்டம் 3 மாதம் சிறை, 3 ஆண்டு சிறை என்று தெரிந்த பின்னாலும் நிறை மாத கருவுற்றிருந்த அந்த பெண் 2-3 நாளில் குழந்தை பிறக்கலாம். ஆனால் பெரியார் சொல்லிட்டேன், நான் எரிக்க போகிறேன், அவ்வளோதான். அப்படி எரித்து குழந்தையை சிறையில் பெற்றிருக்கிறார். சிறை செல்வி, சிறை செல்வன் நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் சிறை செல்வனும் சிறை செல்வியும் தான் பிறந்தவங்களுக்கு எல்லாம். நிறைய குழந்தைகள் சிறையில் பிறந்திருக்கின்றன. அந்த நிலையில் போயிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, அதையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட உணர்வு எழுச்சி இருந்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏற்கனவே தோழர் சொன்னதை போல நடக்க முடியாத இருந்தார். பெரிய பணக்காரர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. BA ஹானர்ஸ் படித்து ஒருத்தர் கைதாகி போகிறார், சட்டேரி போராட்டத்தை போகிறாரு. அப்போ பெரிய செய்தி. அவங்களாம் BA ஹானர்ஸ்லாம் படித்த ஒருத்தன் ஒரு ஊர் இருக்கானா, பெரிய விஷயம் இல்லை.
அவர் சட்ட எரிப்பு போராட்டத்தில் உள்ள போறாரு. எல்லா தரப்பினும் போகிறார். சரி, இந்த சட்ட எரிப்பு போராட்டம் நடந்தது, முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் இன்னும் பாக்கி இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்றளவுக்கும் நமக்கான உரிமைகள், அது அர்ச்சகராகனாலும் சரி, அது பெரியார் 1926 மாநாடு, பெரியார் விட்டு வெளியே போனோம்னா 10வது பார்ப்பனார் மாநாடு மதுரையில் தான் நடக்கிறது. எப்படி சுப்பிரமணிய முதலியார் ஏற்பாட்டில் இங்கே நடக்கிறது. இந்த மாநாட்டில் எல்லா கட்சியும், 2 கட்சியும், காங்கிரஸ் இருக்க பார்ப்பனார் தலைவர், எல்லா பார்ப்பனார் தலைவர் அழைக்கப்படுகிறார். வஉசி வர்றாரு. எல்லோரும் கலந்து கொண்ட மாநாடு. இந்த மாநாட்டில் பெரியார் ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறார். அந்த தீர்மானங்கள் ஒன்று, இந்துக்கள் என்று சொல்லப்படும் சகல சமூகத்தவரும், அந்த தீர்மானத்தை அப்படிதான் சொல்றாரு. இந்துக்கள்னு ஒத்துக்கல, இந்துக்கள் என்று சொல்லப்படும் சகல சமூகத்தவருக்கும் கோவில் பிரவேசத்தில், பூஜையில், தொழுகையில் சம உரிமை வேண்டும் என்பது அந்த தீர்மானம். 1926 அவர் கொடுத்த தீர்மானம். 1973 அதற்கான போராட்டத்தை அறிவித்தார். ஒரு பெரியார் இறப்பதற்கும் 15 நாளைக்கு முன்னால் நடந்த மாநாடு, 8, 9 ஆகிய நாட்கள் மாநாட்டில் வருகிற ஜனவரி 26 குடியரசு நாள் என்று, 74 ஜனவரி 26 அன்று ராஜகோபால் சாமி கோயில், மன்னார்குடி ராஜகோபால் சாமி கோயிலுக்குள் கருவறை நுழைவு போராட்டம் என்று அறிவித்தார். நாங்கள் போகிறேன், ஏன் பூஜை பண்ணுவோம், நீ பிடிச்சி வழக்கு போடணும் போடு என்பதாகத்தான் அந்த போராட்டம். அதற்கு இடையில் அவர் இறந்தார். அதற்கு பின்னால் பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிவிடும். பெரியார் இருந்தப்பே ஒரு தீர்ப்பு வந்தது. கலைஞர் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அது போய் உச்சநீதிமன்றத்தில் சொன்னால், பரம்பரையாக அர்ச்சகர் போடணும் சரி செல்லும், ஆனால் ஆகவும் இப்படி தான் போடணும்னு சொன்னான். பெரியார் அதற்கு தலைங்கோன் எழுதினார், ஆப்ரேஷன் சக்ஸஸ், நோயாளி செத்து விட்டார் அப்படின்னு எழுதினார். ஆப்ரேஷனும் சக்ஸஸ் தான், நமக்கு சட்டம் செல்லுன்ட்டான், ஆனால் நம்ம போட முடியாது. இப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்குறான். அந்த தீர்ப்பு இருந்த விவரங்கள்லாம் எடுத்து சொன்னார். ஒவ்வொரு சாஸ்திரங்களை சொல்லி, இந்த சாஸ்திரன்படி பார்ப்பனன் அர்ச்சகர் அல்லாத பாப்பம் தொட்டாவும் சாமிக்கு தீட்டு, வைசியன் தொட்டால் என்ன, சத்திரியன் தொட்டால் என்ன, சூத்திரன் தீட்டால் என்ன, தொட்டால் என்ன என்றெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு 100 பிராமணனுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். அப்புறம் நமக்கெல்லாம் ஆயிரக்கணக்கு, நமக்கெல்லாம் தொட்டாலே சாமி தட்டு செத்து போயிருங்கிறான். நம்முடைய பாரதிதாசன் தான் கேட்டார், ஏண்டா எங்கள் அம்மாசி போய் ஆண்டவனை தொட்டா செத்து போயிருந்தா ஆண்டவன் சக்தி அதிகமாக அம்மாசி சக்தி அதிகமானு கேட்டார். யாரும் அப்படி தொட்ட உடனே அவர் செத்து போயிடுவார். இப்போ யார் எங்கால் எவ்வளோ பவர்ஃபுல் பார்த்துக்கோ, தொட்டார்னா போது சாமி செத்து போயிடும் என்று நீ தான் அவன் கடவுளை அவமானப்படுத்துகிற. நாங்களாம் அவமானப்படுத்தல, சாமி அவ்வளோ வீக்குன்னு சொல்கிறேன், நீ தொட்டா செத்து போயிடுவாருங்கிற என்பதை போல அந்த முயற்சிகள் இன்று வரை வெற்றி பெற முடியாமல் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் பார்ப்பனலாத சட்டமன்றம்னு சொல்லிட்டு இருந்தோம், பார்ப்பனலாத நீதிமன்றமாக கூட இருந்தது ஒரு கட்டம். இல்லை இருக்கல, ஒருத்தன் 2 பேர் இருந்தால் அப்போவும். இப்போ வந்தவனா புதுசாக வர்றான், எவனோ வர்றான், ஒருத்தன் வர்றான் தீர்ப்பு சொல்கிறது, நீங்கள் ஒருத்தன் வர்றான். இங்கே அதுக்குன்னே மதுரை கோர்ட்டில் ஒரு ஆளுக்கு நேர்ந்து விட்டாங்க ஒருத்தனை. அவன் என்னென்னமோ சொல்லுவான் தீர்ப்பு சொல்கிறப்போ. இன்னொருத்தன் அங்கே ஒருத்தன் சேஷாயின்னு ஒரு நீதிபதி வந்தார். அவர் சனாதன தர்மம் என்றால் என்னென்று தெரியுமா, அரசன் குடிகளுடன் நடந்து கொள்ளணும், குடிகள் அரசன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் அந்த வழக்குக்கு என்ன ஜாமீன் உண்டா இல்லையா, அதோடு நிறுத்திக்குவாங்க. உனக்கு எதுக்கு இந்த விளக்கமெல்லாம் உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் அந்த புத்தகத்தில் இல்லை, சனாதனம் தான் இல்லை. இந்த நாயங்களுக்காக நான் 360 பக்கத்தை படிச்சு தொலைஞ்சோம் சனாதன புத்தகத்தில். அதில் அப்படிலாம் ஒன்றும் எழுதலை. வர்ணாசிரமம் தான் இவர் சொன்ன வர்ணாசிரமும், அதைத்தான் அழுத்தமாக சொல்லுகிறேன். தமிழ்லேயும் மொழிபெயர்த்து போட்டிருக்கான். தமிழில் பல பேர் போட சமயத்தில் போட மாட்டான், தமிழில் போட்டால் தெரிந்து விடும். ஆனால் நான் அதோட வச்சுக்குவோம். ஆங்கிலத்தில் பனாரஸ் யூனிவர்சிட்டி போட்டு தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கிறார்கள். அதில் எந்த இடத்துலையும் இதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இவன் சொல்கிறான் சனாதனி என்பதற்கு விளக்கம் இப்போ தான் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. சனாதன தர்மம்னா அது நம்மளை கொலை போட்டுட்டு போயிட்டே இருக்கான். எப்படியோ போகட்டும். அவர்கள் ஏமாற்று வேலைகளை பேசிக்கொண்டு, சட்டத்துக்கு ஏதாவது வியாகானங்கள் கொடுத்து கொண்டு, இல்லாததையெல்லாம் ஏதாவது சொல்லிக்கொண்டு, ஒரு இந்து அப்படின்னா அவனுக்கு உண்டா இல்லையான்னு தான் சொல்லணும். இந்துக்கு அனைவரும் சமமில்லைன்னா ஒரு தீர்ப்பு சொல்லிடணும், ஏதாவது சொல்லணும்ல, அதையும் சொல்ல மாட்டான். அப்போ தீண்டாமை குற்றம் அதுதான் கொண்டு போன முறையை ஆர்கியூ பண்ணாங்க. அதை இல்லை அதான் இந்த அடைப்பு மேல்கோர் குறியில் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு சிறப்பு பொருள் உண்டு. அன்டச்சபிலிட்டி என்று போட்டால் அது எதுக்கு போட்டார்னா, அவர்
அப்படி அன்டச்சபிலிட்டி என்ன, அதுக்கு என்ன பொருளே கிடையாது. அவர் எதுக்காக போட்டால் நாம் புரிந்து கொண்டிருக்கிற அன்டச்சபிலிட்டி என்பதற்காக மேற்கோள் குறி போட்டார். அதை நாம் இல்லாமல் இல்லை, இனிமேல் இருக்காது, சட்ட தடை செய்யப்படுகிறோம் போடுறாரு. அதுக்கு சிறப்பு பொருள் உண்டு, சில இடங்களில் உண்டு என்று பொருள். இல்லைன்னா எதுக்கு மேற்கோள் குறி போடுறாங்க, அது அப்பயே இல்லைன்னு சொல்லிருக்கணும்ல. நான் கூட வேடிக்கையாக சொல்லுவேன், அன்டச்சபிலிட்டி எங்கேயா இருக்குது, அதெல்லாம் இல்லை, அப்பெல்லாம் கிடையாது, அன்மேரேஜபிலிட்டி தான் இருக்குது. இப்போ அவங்க கல்யாணம் பண்ண முடியும், இவங்க கல்யாணம் முடியாது தான் வச்சுருக்கான், அன்டச்சபிள்லாம் இப்போ இல்லை, உண்மையிலே இல்லை தான். ஆனால் கோயிலில் வைத்திருக்கிறார். அது என்ன, நமக்கெல்லாம் கோயிலுக்கு போகிறவங்க நாம இல்லை, ஆனாலும் ஒரு அவமானமாக இருக்கிறது. நீ பிறந்தீன்னா இந்த குடும்பத்தில் பிறந்தால் உனக்கு தகுதியற்றவன், நீ இந்துவாக வேணா இருக்கலாம், நீ ஏன்னா சாஸ்திரம் படி என்னமோ படி. ஆனால் கிடையாது. வாரியார் இருந்தார், அவர் என்ன குட்டிச்சோறுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணவர். அவருக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் 5 மில்லினா அவருக்கு 10 மில்லி கொடுப்பான் தண்ணி, அவ்வளோதான் குடிச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். வேற என்ன அவருக்கு அதிகாரம் கொடுத்தாரு? ஒரு மரியாதையும் கிடையாது. இல்லை, எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு மட்டும்தான், அவர்களால் மட்டும்தான் கடவுளை கைக்குள் வைத்திருக்க முடியும். அவங்க சொன்னாதான் சாமி கேட்கும் என்பதை போல இன்றைக்கு வரைக்கும் எறி வைத்திருக்கிறார்கள். நம்ம விவாதிக்கிறவங்க கொஞ்சம் இப்போ யோசிப்போம், வெகு மக்களுக்கு என்ன தெரியும்? இன்னும் நம்மை கீழானவர்களாக உரிமையற்றவர்களாக வைத்திருப்பதற்கு எதிரான போராட்டம் தான். பெரியாரின் முதன்மை கொள்கை ஜாதி ஒழிப்பு தான். ஜாதியை விட்டு பிரிக்க முடியாது, பாதுகாப்பதற்கான ஒன்றுதான் பெண்ணடிமைத்தனம், பெண் விடுதலையை பேசினார். பொது உடைமையும் தனித்தமிழ்நாடும், இதுதான் அவருடைய கொள்கைகளாக இருந்தது. இந்த 4 கொள்கைகளை தவிர கடவுள் மறுப்பு சொல்ல நினைக்கலாம். கடவுள் மறுப்பு ஒரு கொள்கையாக வைத்திருக்கவில்லை. கொள்கையை நிறைவேற்றுவதற்கு கை கொண்ட ஆயுதங்களில் ஒன்று கடவுள் மறுப்பு, அவ்வளோதான். அது முதன்மை கொள்கை. அதில் இருந்துட்டு போய் தொலைட்டோம். இது இல்லாமல் தான் சாமியை பற்றி கூட பேச மாட்டார். எல்லாத்துக்கும் சம உரிமைனா போட்டா அவனா ஏமாத்திரான்னு நினச்சிக்கிட்டு போயிருக்கலாம் ஒருவேளை. ஆனால் இந்த ஜாதி என்ற ஒன்றை நிலைநாட்டி கொண்டே, ஆனால் சமத்துவ சமூகம் எல்லாத்தையும் வரவணைச்சு போவோம் என்று இன்றைய வரைக்கும் பேசி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னும் நாம் ஓங்கி பேச வேண்டியவர்களாக, நம்முடைய போராட்ட வடிவங்கள் இந்த இழிவை நீக்குவதற்கு சாஸ்திரங்கள், அம்பேத்கரும் பெரியாரும் 2 தான் சொன்னாங்க. இந்து மதம், அதனுடைய வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதன் வழியாக தான் வச்சுட்டு இருக்காங்க. அதனுடைய அதிகாரம் தகர்க்க வேண்டும் என்பது தான் சொன்னது. அம்பேத்கர் சொன்னார், தி அத்தாரிட்டி ஆஃப் சாஸ்திராஸ் தான் ஒழிக்கணும்னார். பெரியாரும் அதுதான் சொன்னார். அதை எரிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணோம்னா, நம்ம எதிர்ப்பை காட்டுகிறோம், அவ்வளோதான். ஒழிய வேண்டும் என்றால் என்ன, அவங்கள ஒழிச்சுன்னா சொல்கிறோம், இல்லை, அந்த ஆதிக்கம் ஒழிய வேண்டும். இப்போ சொன்னார், நம்ம மோடியெல்லாம் விளக்கம் சொன்னாங்களே அமைச்சரெல்லாம், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார், நம்மளாம் கொலை பண்ண சொல்கிறாரு உதயநிதிட்டான், அப்படி வேற சொன்னாங்க. எப்படியாவது மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் ஏமாற்றுவது நடக்கட்டும், இழிவுபடுத்துவது தொடரக்கூடாது என்பதுதான் நம் கருத்து. இழிவுபடுத்துவதை தடுப்பதற்கு போராட்டங்கள், கருத்துரைகள், பேசுவதெல்லாம் இல்லை. வடவர் எதிர்ப்பை நாம் இணைத்து கொள்ளாமல் இதுவரைக்கும் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் இப்போ நான் நினைவூட்ட வேண்டிய செய்தி. நான் கருதுவது அதுதான். வடவர் எதிர்ப்பு, வடவர் சுடல் தடுப்பு என்பதை நாம் எந்த வழியில் செய்யலாம் என்பதை எல்லோருமாக இணைந்து உட்கார்ந்து பேசி அதற்கான நடவடிக்கையில் தான் நம்முடைய இழிவிலிருந்து நம்மை மீட்குமே தவிர, வெறும் பரப்புரைகள் அதெல்லாம் இருக்கலாம், அவங்கள அறிவாளியாக்கலாம், சிந்திக்க சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனாலும் இந்த இழிவு தொடர்ந்து கொண்டே தான். இந்து மதம் இருக்க வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இந்து மதம் என்பதை ஒழிக்க முடியாது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவன் எப்படியாவது பித்தலாட்டம் பண்ணுவான். தனியாக இந்து மதம்னா ஏது, அது சடங்குகளிலும் இதில் தான் இருக்குது. அதுக்கு ஒன்று சட்டங்களும் சடங்குகளும் தான் மதம். அதுக்கு ஒன்றும் கொள்கைகளாக வச்சுருக்கான், நெறிமுறைகள் இல்லை. இறைவனை பற்றி பேசுவதற்கு அவரை பௌத்தத்தில் சொன்னார். அவர் சொன்னார், என்ன இருக்குது, தம்மம் என்பது தான் அறம், தர்மம் என்பது அறம் இல்லை, ஜாதி தான். சுயராஜ்யம் என்பதற்கே அவர் சொன்னார், விளக்கம் சொன்னார். நம்ம திலகர், நம்மளால் அவர் சொல்லிவிட்டார், ரொம்ப பாராட்டுவான். நம்முடைய ராஜ்யம் என்று சொன்னார். யார்? பாப்பானுடைய ராஜ்யம். சுயராஜ்யம்னா நமது ராஜ்யம்தான். நான் வேண்டிக் கொள்வேன், பஞ்சமர்கள் எல்லாம் உயர்நிலை பள்ளிக்கு போகாதீர்கள். எண்ணெய் வைப்பவனுக்கும் வெற்றிலை வைப்பவனுக்கும் சட்டமன்றத்தில் என்ன வேலை? உங்கள் வேலையை பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் மீதியை பார்த்து கொள்கிறோம். இது எங்கள் ராஜ்யம், சுயராஜ்யம்தான். எங்கள் ராஜ்யம்டா அது. அதை தான் இப்போ வேற மொழியில் சொல்கிறான், இது எங்கள் நாடுறாது, நீங்கள் யாருன்னு கேட்குறான். நாம் தமிழர் என்பதால் மட்டும் இல்லை, பார்ப்போம் அல்லாதவர் என்பதாலும் நமக்கு உரிமை இல்லை என்பதாக பேசிக்கொண்டிருக்க இந்த சூழலில் நாம் இவர்கள் நினைவு கூட்டி பார்ப்பது என்பது அந்த எரிப்பு போராட்டத்தில் ஒரு காட்டிய உறுதி. அவர்கள் என்ன கருதி கொண்டு இருந்திருப்பார்கள். நாங்கள் எல்லாத்தையும் சந்திக்க போனோம்.
தோழர்கள் தான். இந்த சட்ட எரிப்பு 2007 சட்ட எரிப்பு போராட்டம் வந்து 50 ஆண்டு. அப்போ தான் இந்த புத்தகத்தை கூட வெளியிட்டிருக்கிறது. அப்போ வந்து போய் பழைய சட்ட எரிப்பு போராளிகள் இருந்தால் அவரெல்லாம் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவை பார்க்க போகிறோம். அப்போ தான் நான் சொன்னேன், அயனாத்தூர் என்ற ஊரை சொன்னேன். எரிச்சது மட்டும் இல்லை, அங்குள்ள சிறப்பு, அந்த ஊரில் ஒரு திராவிடர் எழுத்துக்காரோடு இல்லை. ஒருத்தர் துரைசாமி இருந்தார், இறந்துட்டார். நாங்கள் பார்த்ததுனால தான் இருந்தார். ஆனால் அந்த ஊரின் வழியாக ஒரு சாலை செல்கிறது பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு. பார்ப்பனர்கள் இன்று வரை அந்த சாலையில் போகிறதில்லை. ஏன்னா அப்போ சொல்லிட்டான், நான் பாப்பா எவனோ எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. அதான் 2 கிலோமீட்டர் அந்த போய் சுற்றிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கான். அப்போ எவ்வளவு வலுவாக அவருடைய சிந்தனை போக்கு இருக்கும் என்பது மட்டும் இல்லை, சடங்கு செய்கிற புரோகித திருமணம் அங்கே நடப்பதே இல்லை. அந்த ஊரில் பக்கமாக நடந்துனார் ஒருத்தர். அந்த ஊர் பையன் கும்பகோணத்தில் இருக்க ஒரு பெண்ணை விரும்பி திருமணம், காதல் திருமணம், ஐடியில் வேலை செய்கிறாங்க, காதலிக்கிறாங்க. அவன் பொண்ணுடைய அப்பா ரொம்ப உறுதியாக இருந்தாராம். ஐயர் வச்சு தான் கல்யாணம் பண்ணோம், எங்கள் ஊரில் பண்ண முடியாது, உங்கள் ஊரில் பண்ணிங்க. அவர் ரொம்ப ஜாதியாக, அவர் மாப்பிள்ளை விட்டு தான் நம்ம ஜாதியில் கல்யாணம் பண்ணோம். 2 பேரும் ஒரே ஜாதிக்காரனாக போயிட்டான். மாப்பிள்ளை விட்டு தான் நம்ம ஜாதியில் கல்யாணம். சரி, அவர் அப்படியே தயங்கி ஊரில் வந்து கேட்குறாரு, அனுமதி கேட்குறாரு. இந்த மாதிரி இருக்குங்க, ஐயரை வச்சு கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க. செஞ்சுக்கினா செஞ்சுக்கோ, ஊர் எல்லைக்கு வெளியே பண்ணிக்கோ, ஊருக்குள்ளே பண்ணக்கூடாதுங்க. அவன் வசதியானவன் தான், பெரிய பந்தல். அது மட்டும் இல்லை தொடரில், அந்த ஊரில் அவர் நான் சொன்ன துரைசாமி என்பவர் ஒரு இராணுவ வீரர். அவர் இராணுவத்துக்கு இப்போ வந்துட்டாரு. இந்த சட்டேரி போராட்டத்துக்கு இராணுவ வீரர். அவர் எப்பவுமே விடுமுறை எப்போ எடுப்பாருன்னா, ஆண்டு விடுமுறை அவங்களுக்கு இருக்கும் 2 மாதம். பெரியார் போராட்டம் அறிவிச்சா தான் எடுப்பாராம். எப்படியும் 15 நாள் 1 மாதம் உள்ள போடுவான், முடிச்சுட்டு நம்ம போயிடலான்ட்டு வருவார். அந்த முறை வந்தபோது பிராமணர் அழிப்பு போராட்டத்துக்கு போயிருக்கிறார். அதுக்கு தண்டனை கொடுத்துட்டான். வெளியே வர்றாரு, சட்டேரி போராட்டத்துக்கு போய் அடிச்சிட்டாரு. சரி போய் எரிக்கலான்னு போய் அடிச்சிட்டாரு. 18 மாதம் தண்டனை கொடுத்துட்டான். ஆனாலும் இவ்வளோ நாள் பணியாற்றி நமக்குள்ள வர வேண்டிய தொகையெல்லாம் பெற வேண்டும் அல்லவா. அங்கே போகிறார். போன உடனே அதிகாரிகிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அவரை அந்த அவருடைய அடுத்த அதிகாரி உயர் அதிகாரிகிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அந்த அதிகாரியாக இருந்தவர் பரமசிவம் குமாரமங்கலம். பின்னால் வந்து ஆர்மி சீஃபாக வந்தார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். போனோம், மார்ச் பண்ணி போகணுன்ட்டு சொல்லிட்டு என்னன்றாரு, இந்த மாதிரி 18 மாதம் லாங் ஆப்சன்ஸ் அப்படிங்கலாம். என்னன்றாரு, உண்மையை சொல்லிடலாமல் நமக்கு என்ன, வேலையை விட்டு போக போகிறேன், என்ன உண்மை, அரசியல் சட்டத்தை எரிச்சங்க அதனாலங்க. ஏன் இராணுவ வேறு எரிக்கலாமா அரசியல் சட்டத்தை? எனக்கு தெரியாது, பெரியார் சொன்னார் எரிச்சங்க, அவ்வளோ. அதுக்கு அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு பார்ப்பனராதாரும் பெரியார் சொல்வதை கேட்டாகத்தான் வேண்டும். அவர் நமக்காக தான் பண்ணுறார். நான் பாராட்டுகிறேன். உனக்கு சம்பளத்தோட இந்த விடுமுறை என்று அறிவித்து மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்கிறேன். இந்த 18 மாதத்துக்கும் சம்பளத்தோடு அவருக்கு விடுமுறை சாங்ஷன் பண்ணி சேர்த்துக்கிறார். ஒரு இராணுவ வீரனும் இராணுவ அதிகாரி இருந்தது பாருங்க, எப்படி இருந்திருக்காங்கன்ட்டு. அவங்க உணர்வு உள்ளே இருக்கிறது, எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் நாம் தமிழன், பார்ப்பனராதவன், நமக்கான இழிவுக்கு எதிரான போராட்டம் அது என்ற சிந்தனை அவங்களுக்கு. அப்படி இப்போ நம்மளால் கேட்டான், ஏன்ப்பா கூட்டத்துக்கு வந்த? நான் இப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேங்களா, பொதுக்கூட்டத்துக்கு வந்தால் ஏதாவது பார்ப்போம், ஏதாவது பெட்டிஷன் போட்டுருவான். ஜெயிலுக்கே போயிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கா இராணுவ வீரன், நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அதுக்கப்புறம் கூட்டத்துக்கே வரமாட்டார், அரசு வேலைக்கு போயிட்டாரா. நம்ம யாராவது பார்த்துருவாங்க. அனைவரும் வருகன்னு போடுறோம், பொதுக்கூட்டம் தான் போடுறோம். கேட்டால் உனக்கு என்ன, அதெல்லாம் ஏதாவது தப்பிக்கிறதுக்கு தான் காரணம் பார்த்துட்டு கிடைச்சிருச்சுன்னு நினச்சிக்கிற நம்ம ஆட்கள் இருக்கிற வேலையில் அப்போது இருந்த தோழனுடைய உறுதி எவ்வளோ உறுதியோடு இருந்திருக்காரு. ஒவ்வொன்று நிகழ்ச்சி ஒருவரை நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு தான் போகிறோம். ஆனால் அவர் போயிட்டு வந்துடுறேன்னு போகிறப்ப நேரம் ஆகிடுச்சு. வேக வேகமாக வந்தார். வந்த உடனே எங்களை பார்த்து வணக்கம் சொல்லினார். வீட்டுக்குள்ளே போனார். நாங்கள் பானையெல்லாம் விட்டுன்னு சத்தம் கேட்டுது. என்னென்னு பார்த்தா உள்ளேருந்து ஒரு கரு சட்டையை போட்டு தான் வெளியே வந்து நின்னார். ஐயாலாம் வந்திருக்கீங்க, சட்டை இல்லாமல் எப்படி பார்க்கறது தான் ஐயா உள்ளே போயிட்டேன் வந்து சொல்கிறார். ஏன்னா யூனிஃபார்ம் கூட வந்து தான் நான் பார்க்கணும் என்பதை போல் அவர் சொன்னார். அடுத்து இன்னொருத்தர் ஒரு தோழரை பார்த்து, வரணுங்க மாநாடுங்க, இதை பற்றி நீங்கள் பழைய வீரர்கள்லாம் வரணும்னு நினைக்கிறோம் சொன்னோம். அவருடைய ஏழ்மை நிலை அவர் பார்வையில் தோற்றத்தில் தெரிகிறது. அவர் சொல்கிறார், ஐயா சட்டேரியின் போராளிகளுக்கெல்லாம் ஏதாவது அரசு நிதி உதவி செய்யணும்னு தீர்மானம் ஏதாவது போட்டுறாதீங்கய்யா, அசிங்கமாக போவீங்கய்யா அப்படின்னு சொன்னால் நான் வரலையா. அப்படி இருந்தா அப்படி ஒன்றும் தீர்மானம் இருக்காது. இல்லைங்கண்ணா இருக்காது இல்லைங்கய்யா, உறுதியாக சொல்கிறீங்களா ஐயா? உறுதியாக இருக்காது ஐயா அப்படின்னா வர்றேன். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும், அரசு ஏதாவது நிதி உதவி கொடுக்கணும், தீர்மானம் போட்டு தொலைஞ்சிடாதீங்கண்ணா அப்படின்னா வராமல் இருந்துக்கிறேன். நான் அதுக்கெல்லாம் எரிக்கல.
நான் வந்து பெரியார் சொன்னார், ஜாதி பிரிவு பாதுகாக்கிற பிரிவில் எரிக்கிற போராட்டம், எரிக்கலான்னு சொன்னார், எரித்தேன், அவ்வளோதான். அப்படி உறுதியான தோழர்களாக இருந்த தோழர்களை இப்போ நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கு. ஒரு எடுத்துக்கொண்ட கொள்கையை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சரின்னு சொல்லிட்டா போதாது, நியாயம்னு சொல்லிட்டா போதாது, அதற்கு காரணங்களை சொல்லாமல் இருக்க வேண்டும். மனைவியை காரணம் சொல்லுவான், பெற்றோர்களை சொல்லுவான், சொந்தக்காரனை சொல்லுவான், தெருவுக்காரனை சொல்லுவான், ஊருக்காரனை சொல்லுவான். உனக்கு சரின்னு செய்தா வந்து செய், இல்லைன்னா சரின்னு கூட சொல்லாமல் அமைதியாக இருந்துக்கோ. நீ நானும் அப்படித்தாங்க, உங்களால் தாங்க நான் என்னெல்லாம் பேசி கொண்டு இருக்கக்கூடாது. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம்? நல்லது என்று சொல்லிவிட்டால் எந்த பயனும் இருக்காது. அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு நம்மாலான முயற்சி நாம் செய்ய வேண்டும். எளிய முயற்சியாக இருக்கலாம், சிறிய முயற்சியாக இருக்கலாம். ஆனால் அதை வந்து உறுதியாக செய்வதற்கு தான் இந்த வரலாறை நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கும். இளைஞர்கள்லாம் எவ்வளவு சின்ன சின்ன இளைஞர்கள்லாம், பெண்கள், குழந்தைகள். KR குமார்னு மந்திரமலத்தில் பேசிவார். அவங்க குழந்தைக்கு 12 வயது பெண் குழந்தைக்கு சிறை தண்டனை 2 ஆண்டு கொடுக்குறாங்க. 2 ஆண்டு சிறையில் வந்து பொண்ணு வெளியே வருது. சிறுவர்கள் தண்டனை ஏற்றுக்கொண்டு தனி சிறைச்சாலை, இவங்களோட இருக்க முடியாது, பெற்றோரோடு இருக்க முடியாது, தனி சிறைச்சாலை. ஆனால் வந்த பின்னாலும் இயக்கத்தை தொடர்களாக இருந்திருக்கிறாங்க. அதுதான் அது சிறப்பு. வந்துட்டோம், ஐயோ இந்த கட்சிக்கு போயிட்டோமா விடலாம் நினைக்கல, போனோம். எவ்வளோ மன நிறைவோடு தான் இன்றும் பேசிக்கலாம். ஒரு 50 ஆண்டு கழித்து நாங்கள் பார்க்குறோம், மன நிறைவோடு பேசுகிறோம். இவ்வளோ பெருமையாக இருக்கியா, நீங்கள்லாம் வந்து பார்க்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா அப்படி இப்படி சொல்லி, அவ்வளோதான் அவங்களுடைய மகிழ்ச்சி. நம்மை வந்து இதை பற்றி பார்க்குறோம், நம்ம பற்றி யோசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காம போட்டு நல்லது தான் நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இந்த சட்ட எரிப்பு நாள் என்பது சட்டப்பிரிவுகள் இன்னும் தொடர்கின்றன. சட்டப்பிரிவுகள் இன்றும் நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் அந்த உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இன்றைக்கு அதை விட சட்டத்தை மீறி செயல்பாடு, ஜாதிய தாக்குதல் எவ்வளவு மோசமாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் அது நடந்தபோது நடவடிக்கை எடுக்காமல் விட்டதால் அது நடக்குது. ஏன்னா இப்போ வந்து முறையே நான் பல இடத்துல சொன்னதுதான் மீண்டும் சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்லேயும் யார் அமைச்சரோ அவர் அந்த ஊர்னு ஆதிக்க ஜாதிக்கார். அவர் வந்த உடனே அந்த ஊரில் வந்து காவல்துறையில், நிர்வாகத்துறை எல்லாவற்றிலும் ஜாதிகாரன் வந்து வச்சுக்குவார். அப்போ ஜாதிகாரனுக்கு திமிர் வந்துடும். அவன் ஆளுங்கட்சிக்காரனுக்கு அவசியம் இல்லை, எதிர்கட்சிக்காரனாக இருக்கலாம், ஆனால் ஜாதிகாரன் வந்தால் போதும், அங்கே போனால் அவன் பார்த்துக்குவான்னு நினைப்பான். நம்ம அமைச்சர் இருக்காரா, சொன்னால் போதுண்டா, அவர் பார்த்துக்குவார்றா. இந்த திமிர் போக்கு அவனுக்கு வந்ததுக்கு காரணம், ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு கொள்கை அறிவு இல்லை, தொழிலுக்கு தான் வந்திருக்கான். அவனுக்கு அந்த கொள்கை பற்றி புரிதல் இல்லை. இப்படி செய்தால் நமக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்ச உணர்வு கூட இல்லாமல் இருக்காங்க. இதற்கு நாம் ஒரு முடிவு கட்டத்தை பற்றி யோசிக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. இதை வெளிப்படையாய் பேசியாக வேண்டும். இப்போ மறைச்சிலாம் பேச முடியாது. எல்லா ஊர்லேயும் ஆதிக்க ஜாதி தான் அமைச்சு. அவன் தான் திருமணஞ்சேரிக்கு வந்தபோது நாங்கள் பார்த்தோம். இந்த பணத்தை எடுத்துக்கணும் போடல, ஒரே ஒருத்தர் மட்டும் வேற ஜாதிக்காரர் இருந்தார். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருகை அதிகாரி, கோட்டாட்சியர், வட்டாட்சியர், கீழே வரைக்கும். இந்த பக்கம் கண்காணிப்பாளர், இந்த அடிஷ்னல் சூப்பரண்ட் மட்டும், ஏடிஎஸ் மட்டும் வேற வடநாட்டுக்காரன். அப்புறம் எல்லாம் வரிசையாக அத்தனை பேரும் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள். யார் வீதியில் பிணம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அந்த ஜாதியை சேர்ந்தவர், அந்த ஊர் அமைச்சர் அவர் தான். எப்படி அவன் செய்கிறான்? இதை அனுமதித்து கொண்டே எவ்வளோ நாளைக்கு நாம் இருக்க போகிறோம்? தேர்தலில் நாம் வாக்களிப்போம், அதற்காக எப்போதும் விமர்சனம் செய்யாமலாம் இருந்து விட முடியாது. இதை நாம் சகித்து கொண்டு இருக்க முடியாது. ஒரு நாகரிக சமுதாயம் இப்படிப்பட்டது நடக்கிறப்பெல்லாம் சகித்து கொண்டு இருக்க முடியாது. நம்ம எப்படியாவது நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தியாக வேண்டும், அதை நிறுத்தியாக வேண்டும். அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய வேலையும், சிந்தித்ததை சரியென்று தெரிந்த பின்னால் செயல்படுவதும் தான். பெரியார் சொல்லுவார், சிந்திக்காத மடையனுக்கும் சிந்தித்து சரியென்று தெரிஞ்சதை செயல்படுத்தாத அறிவாளிக்கும் வித்தியாசமே இல்லை, ரெண்டும் ஒருத்தம் தான். அவன் மடையன், அவனுக்கு தெரியாது. நீ வேணா புத்திசாலியாரை தெரியுது, ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிற? உனக்கு அந்த மடையனுக்கு வேறுபாடு இல்லை. நாம் மடையர்களாக இருக்க வேண்டாம் என்று மட்டும் கேட்டு விடைபெறுகிறேன்.